அல்லாஹும்ம அக்ஃபிர் லி ஹய்யினா வ மய்யித்தினா வ ஷாஹிதினா வ காயிபினா அப்படின்னு எல்லாரும் அதான் பாடமாக்கி இருப்பாங்க பெரும்பாலும். அல்லாஹும்ம அக்ஃபிர் லி ஹய்யினா வ மய்யித்தினா, யா அல்லாஹ் எங்களில் உயிரோடு இருக்கக்கூடியவருக்கும் எங்களுக்கு இறந்து விட்டவருக்கும் நீ மன்னிப்பளிப்பாயாக. அல்லாஹும்ம அக்ஃபிர் லி ஹய்யினா வ மய்யித்தினா வ ஷாஹிதினா வ காயிபினா, எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடியவர்களுக்கும் எங்களை விட்டு மறைந்து விட்டவர்களுக்கும் மறைவாக இருக்கக்கூடியவர்களுக்கும் மன்னிப்பளிப்பாய். ஷாஹிதினா காயிபினா வ ஸகீரினா வ கபீரினா, எங்களிலே பெரியவருக்கும் சின்னவருக்கும் மன்னிப்பளிப்பாயாக. ஸகீரினா வ கபீரினா அப்புறம் என்ன? அல்லாஹும்ம அக்ஃபிர் லி ஹய்யினா வ மய்யித்தினா வ ஷாஹிதினா வ காயிபினா வ ஸகீரினா வ கபீரினா வ ஸகரினா வ உன்சானா, எங்களிலே ஆணுக்கும் பெண்ணுக்கும் மன்னிப்பளிப்பாய். எல்லாரும் சேர்ந்து வந்துடுறதுல யாரையெல்லாம் எங்களிலே யாரையெல்லாம் நீ வாழச் செய்கின்றாயோ அவர்களை ஈமானின் மீது வாழச் செய்வாயாக, இஸ்லாத்தின் மீது வாழச் செய்வாயாக. எங்களிலே யாரையெல்லாம் நீ மௌத்தாக்கி விடுகின்றாயோ அவர்களை எல்லாம் நீ ஈமானின் மீது மௌத்தாக்குவாயாக என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அருமையான எல்லாம் சேர்த்துக்கிட்ட துவா. அதை சொன்னா போதும் எல்லாரும் அதுல சேர்ந்துருவாங்க. அதனாலதான் பெரும்பாலும் அதை பாடமாக்கி ஓதக்கூடிய பழக்கம் இருக்குது. ஆக மூணாவது தக்பீருக்கு பின்னால இந்த துவாக்களை ஓதும். இன்னும் சில துவாக்கள்லாம் இருக்குது. அல்லாஹும்ம லா தஹரிம்னா அஜ்ரஹு வலா தஃப்தின்னா பஅதஹு அப்படிங்கிற துஆவை சொல்றாங்க. ஷாஃபி மதல முக்கியமா ஓதுவாங்க. யா அல்லாஹ், இவருடைய கூலியை, இவருடைய நற்கூலியை எங்களுக்கு நீ நிராசையாக்கி விடாதே. அதாவது இவருக்கு கூலி கிடைக்க வேண்டும், நன்மை கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பி தொழறோம், அந்த எங்களுடைய எண்ணத்தை நீ வீணாக்கிடாதே என்ற கருத்திலே சொல்லப்பட்டது. வலா தஃப்தின்னா பஅதஹு, இவருக்கு பின்னால் இவருடைய விஷயத்திலே எங்களுக்கு மத்தியிலே குழப்பத்தை உண்டாக்கிறார். நல்லவரோ கெட்டவரோ யாரா இருந்தாலும் சரி, சில நேரங்கள்ல அவர் மௌத்தா போன பின்னால் இங்க இருக்கிறவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, காசுக்காக வேண்டி, பதவிக்காக வேண்டி, அல்லது அவருடைய வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வேண்டி சண்டை போட்டுரும். அது மாதிரி பித்ராக்களை குழப்பங்களை உண்டாக்கிடாது என்று கேட்கப்படக்கூடிய துஆவும் இருக்கு. சரி, நாலாவது தக்பீருக்கு பின்னால உடனடியாக சலாம் கொடுத்து விட வேண்டும், அல்லது ரப்பனா ஆத்தினா ஓத வேண்டும். ரப்பனா ஆத்தினா ஓதுனாலும் ஓதலாம், ஓதாவிட்டாலும் நாலாவது தக்பீர் சொன்ன உடனே சலாம் கொடுத்து விட வேண்டும். இப்ப அதோட முடிஞ்சு போச்சு. 4 தக்பீர் கொடுத்து சலாம் சொல்லுவதில அதுலயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க அப்படின்னு சில ஹதீஸ்கள் இருக்குது. அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அப்படின்னு சொல்லி ஷாஃபி மذஹப் அதை பின்பற்றுவார்கள். ஹனபி மذஹப்ல எப்பவும் எல்லா தொழுகைக்கும் சொல்றதை போல அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி என்று சொன்னா போதுமானது அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுலயும் கூட அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஃபர்ல், வாஜிப். ஷாஃபி மذஹப்ல ஃபர்ல், ஹனபி மذஹப்ல வாஜிப். வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அப்படிங்கிறது சுன்னத். தொழுகையில அப்படித்தான். தொழுகையில அஸ்ஸலாமு அலைக்கும் வலது பக்கம் முதல்ல சலாம் சொல்றோம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சொல்றோம். தொழுகை முடிஞ்சு போச்சு, அதோட வாஜிப் நிறைவேறி போச்சு. 2வது பக்கம் சொல்றது அடுத்த சுன்னத்து தான், சுன்னத்தினர். ஒருத்தர் அவசரமா என்ன பண்ணாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு வலது பக்கம் சொன்னாரு, எந்திரிச்சு ஓடிட்டார் அப்படின்னு வச்சுங்க. தொழுகை கூடுமான்னு கேட்டா கூடும், சுன்னத்து விட்டு போச்சு. அது ஒரு குற்றம், அது வேற விஷயம். கூடுமான்னு கேட்டா கூடும், அவ்வளவுதான். சரி, இப்ப அந்த மாதிரி தொழுகையில, ஜனாசா தொழுகையில இந்த முறைகளை எல்லாம் கையாள வேண்டும் என்பதும் இந்த ஆயத்தின் மூலமாக எழுதப்படுகின்றது. உபசீரங்கள் அந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போல இன்னொரு விஷயம், ஜனாசா தொழுகைக்கு நிலை மட்டும்தான், கியாம் மட்டும்தான், ருக்கோ சுஜூது இருப்பு அதெல்லாம் கிடையாது இல்லையா. தொழுகைங்கிறது பொதுவா 4 விஷயங்களை கொண்டு தொழுகை. கியாம், ருக்கோ, சுஜூது, காய்தா என்று சொல்லப்படக்கூடிய 4 அம்சங்களை கொண்டது. 3 அம்சம் கிடையாது, ஒரே ஒரு இதுதான், கியாம் மட்டும்தான். சரி, ருக்கோ சுஜூது ஏன் இல்ல அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் எழுதுறாங்க. இப்போ ஜனாசா முன்னால வச்சுக்கிட்டு இவர் ருக்கோ செஞ்சாருன்னு வச்சுங்க, ஜனங்க என்ன நினைப்பாங்க? இப்பவே சொல்றாங்க, நீங்க மக்காவுக்கு போய் நாங்க எப்படி கோயிலை சுத்துறோமோ, பிரகாரத்தை சுத்துறோமோ, அதே மாதிரி தான் நீங்களும் கல்லை சுத்தி வர்றீங்க, அந்த வீட்டை சுத்துறீங்க அப்படின்னு மக்கள் சொல்லக்கூடிய நிலையை பாக்குறோம். நம்ம மக்காவுக்கு போய் என்ன பண்றீங்க, அங்க எல்லாம் அந்த இதைத்தான் சுத்திட்டு இருக்கிறீங்க, கல்லு, அதுக்குள்ள உங்க சாமி இருக்கிறாரு அதனால சுத்துறீங்க, உங்க அல்லா சாமி இருக்கிறாரு அதெல்லாம் சுத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப நிறைய எல்லாரும் டிவியில டெய்லி பாக்குறாங்க சுத்துறது, தவாப் செய்யறத நிறைய பாக்குறாங்க. தவாப் செய்யறத என்ன வச்சிருக்காங்க, அந்த கல்லை சுத்துறோம், அந்த வீட்டை சுத்துறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அவங்க சொல்றாங்க. இப்ப ஜனாசாவுக்கு முன்னால ருக்கு செஞ்சு சஜிதாவும் செய்யக்கூடிய நிலை இருந்துச்சுன்னா வச்சுங்க, மற்றவங்க எல்லாம் நிறைய ஒவ்வொரு ஜனாசாவுக்கும் கைர கௌம் நிறைய வர்றாங்க, நம்ம பார்க்க வெளியே நின்று இருப்பாங்க, அவங்களோட சேர்ந்து நம்மளும் சில பேர் நின்று இருப்பாங்க, தொழுக மாட்டாங்க. எனக்கு கேட்டா சுத்தமா இல்லை அப்படிம்பாங்க. அதனால எங்க அஜித் ஒருத்தர் சொல்லுவார், சுத்தம் இல்லைன்னு சொன்னா அவர் என்ன மாதவிடாய் வந்துருச்சா என்ன கேளு வர அப்படின்னு கேட்பாரு, ஏன் அவர் நின்றுகிட்டு இருக்காருங்க தொழாம அப்படின்னு. இப்ப அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அந்த ஜனங்க பார்த்தாங்கன்னு நினைப்பாங்க, ஓஹோ இவங்க இறந்து விட்டவங்களுக்கும் கூட இவங்க வணக்கம் செய்யறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அல்லாவை வணங்குறாங்க, மௌத்தா போனவங்களை வணங்குறாங்க அப்படின்னு ஜனங்க நினைப்பாங்க.
அதனால ருக்கோ சுஜூத் அதுக்கு ஆகுமாக்கப்படவில்லை, ஷரியத்தாக ஆக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி என்ன சில பேர் சொல்றாங்க. இது இப்படி வச்சுக்கலாம்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹால சஜிதா செய்ய சொன்னா மலக்குகள் சஜிதா செஞ்சாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணால செய்யப்பட்டு ஒரு பிண்டமாக அப்படி இருந்தாங்க இல்லையா, அதுக்கு சஜிதா செய்ய சொல்லி அல்லாஹாலா சொன்னான். இப்ப ஆதமுக்கு சஜிதா செஞ்சாங்களே மலக்குகள்லாம், நம்ம ஏன் இந்த ஜனாசாவுக்கு முன்னால சஜிதா செய்யக்கூடாது அது மாதிரி நினைச்சுக்கிட்டு ஆதமுக்கு சஜிதா செஞ்சது அல்லாஹ்வுக்கு சஜிதா செஞ்ச மாதிரி தானே, அதனால அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு செஞ்சாங்களோ அது மாதிரி நம்மளும் செய்யலாமே, அப்படி ஒரு சஜிதா ருக்குவும் சஜிதாவை வச்சிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி சில பேர் கேள்வி எழுப்பினால், இது கிடையாது. அப்படி ஒரு சில பேருக்கு சந்தேகம் வந்துச்சு, கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுங்க, என்ன பதில் சொல்லுவோன்னு கேட்டா அதுக்கு பதில் எழுதி வைத்திருக்கின்றார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜிதா செஞ்சது இந்த உலகத்துல அல்ல, முதல் பாயிண்ட். இரண்டாவது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜிதா செஞ்சது மனிதர்கள் அல்ல, மலக்குகள் தான். இரண்டாவது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜிதா செஞ்சது அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி செய்யப்பட்டது. அல்லாஹ் சொன்னா செஞ்சாங்க, அல்லாஹ் சொன்னா செய்யணும், அவ்வளவுதான். ஏன் எதுக்கெல்லாம் கேட்க கூடாது, உட்காருனா உட்காரும், எந்திரிக்கணும் எந்திரிக்கணும், அவ்வளவு. அது ஏன் இப்படி அப்படின்லாம் கேட்க கூடாது. அல்லாஹ் சொன்னா அல்லாஹ் தான் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. இஷாவுக்கு பரல் 4 ரக்காத்து அப்படின்னு சொல்லிட்டு, அது ஏன் 4 ரக்காத்து, நான் 5 தொழுதுக்கிறேன் 6 தொழுதுக்கிறேன், கொஞ்சம் கூடுதலா இருந்தா நல்லது தானே அப்படின்னு சொல்லி 6 ரக்காத் தொழுகிறார். அவர் என்ன ஆவார், கட்டளையை மீறியவராக ஆவார், அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறியவராக ஆயிடுவார். அதே போல அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜிதா செய்யுமாறு மலக்குகளுக்கு கட்டளை இட்டார். அந்த கட்டளை அல்லாஹ்வுடையது, அதனால சஜிதா செஞ்சாங்க. இரண்டாவது காரணம் முதல்ல சொன்ன மாதிரி அது மலக்குகள் செஞ்சது. மூணாவது, இது உலக சம்பந்தப்பட்ட அதனால சஜிதா செஞ்சாங்க. இரண்டாவது காரணம் முதல்ல சொன்ன மாதிரி அது மலக்குகள் செஞ்சது. மூணாவது, இது உலக சம்பந்தப்பட்ட சட்டம் அல்ல, அது ஆகிரத்தில் உள்ளது, அதாவது ஆரம்பத்தில் சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா அதை செய்ய சொன்ன. அதனால இங்க பூமிக்கு வந்த பிறகு சட்டங்கள் எல்லாம் மாற்றப்படும். என்ன சொல்ல போனா சில விஷயங்கள்ல முந்தின ஷரியாத்து வேற, இப்பொழுதுள்ள ஷரியாத்து வேற. முந்தின ஷரியாத் வேறையாக இருந்தது, இப்பொழுதுள்ள ஷரியாத் வேற. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலம் வரைக்கும் மரியாதைக்காக ஒருவர் இன்னொருவருக்கு சஜிதா செய்யலாம் என்று இருந்தது. சாதாரண மனிதர் உயர்ந்த மனிதருக்கு சஜிதா செய்யலாம், ஒரு மகன் தந்தைக்கு சஜிதா செய்யலாம் என்று இருந்தது. அதே மாதிரி தந்தை மகனுக்கும் சஜிதா செய்யலாம், இவரை விட அவர் உயர்ந்தவராக இருந்தால் என்பதாக சொல்லப்பட்டது. அதனாலதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய தாயும் தந்தையும் 11 சகோதரர்களும் சஜிதா செஞ்சாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற. 13 பேர் சஜிதா செஞ்சாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அப்படி இதெல்லாம் அந்த காலத்துல சட்டமாக இருந்தது. அதற்கு பிறகு அதெல்லாம் ஹராம் ஆக்கப்பட்டு தடை செய்யப்பட்டு விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்லுகின்றார்கள், யாரும் யாருக்கும் சஜிதா செய்யக்கூடாது, எந்த மனிதனும் எந்த இன்னொரு மனிதருக்கு சஜிதா செய்யக்கூடாது. லவ் குன்து ஆமுரு அஹதன் அன் யஸ்ஜுத லி அஹதின், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சஜிதா செய்வது ஆகும் என்று இருந்தால், ஆகாது ஆகும் என்று இருந்தால், லா அமர்துல் மர்அத அன் தஸ்ஜுத லி ஜௌஜிஹா, மனைவிக்கு நான் கட்டளையிட்டு இருப்பேன் கணவனுக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்பதாக. கணவனுடைய அந்தஸ்தை சொல்லி காட்டுவதற்காக சொல்லப்பட்ட விஷயம் அது. அதுல சஜிதாவையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப கணவனுடைய அந்தஸ்து எவ்வளவு பெரியது அப்படிங்கறத சொல்லி காட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா யாருக்குமே செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க, யாருக்கும் செய்யக்கூடாது. அதனால இங்க ஜனாசாவுக்கு முன்னால சஜிதாவும் செய்யக்கூடாது, அதனால ருக்குவும் சுஜூதும் அதற்கு கிடையாது அப்படின்னு சும்மாவும் சொல்லுவாங்க. ஓதும் போது மாணவர்கள்ட்ட கேட்கறது, ஜனாசா தொழுகும் போது நெத்தியில முள்ளு குத்திருச்சு, அப்ப எப்படி எடுக்கலாமா அப்படி விட்டுறலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கொஞ்சம் விளக்கம் உள்ள பையனா இருந்தா என்ன சொல்லுவான், ஜனாசா தொழுகும் போது நெத்தியில ஏன் சார் முள்ளு குத்துது, ஏன் ஹஜ்ரத் முள்ளு குத்துது அப்படின்னு கேட்பான் இல்லையா. அவன் முடிச்சுக்கிட்டான்னு அர்த்தம், அவனுக்கு விஷயம் தெரியும்னு அர்த்தம். நெத்தியில முள்ளு குத்துனா சஜிதா செஞ்சா தான் நெத்தியில முள்ளு குத்தும் கல்லு குத்தும், சஜிதாவே கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி குத்தும்? இந்த சட்டங்கள் எல்லாம் இதற்கு இதில் சொல்லப்பட்டு இருக்கின்றன. ஜனாசா தொழுகை சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் அறிவிக்கின்றான். ஜனாசா தொழுகை, ஜனாசாவிலே கலந்து கொள்வது மிகப்பெரிய நன்மைக்குரியது என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். ஜனாசாவில ஒருவர் கலந்து கொள்வது, ஒரு 6 விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ்ல விளக்கம் தரப்பட்டு இருக்கின்றது. அதுல ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய ஜனாசாவில கலந்து கொள்ள வேண்டும். கலந்து கொள்றதுனா என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விதமாக அதனை சொல்லுகின்றார்கள். ஒரு மனிதர் ஜனாசாவை போய் பார்த்து அந்த ஜனாசாவுடன் இருந்து ஜனாசா தொழ வைக்கப்படும் நேரம் வரைக்கும் அதனுடன் இருந்து தொழுது முடித்து விட்டு வருவாரேயானால் அவருக்கு ஒரு கீராத்து நன்மை வழங்கப்படும்.
ஜனாசா அடக்கப்படக்கூடிய நேரம் வரைக்கும் அவருடன் இருந்து திரும்பி வருவாரேயான அவருக்கு 2 கீராத் நன்மை வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கீராத் நன்மை என்றால் என்ன என்பதாக கேட்டார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கீராத் என்பது ஒரு உஹது மலை அளவு நன்மை என்பதாக சொன்னாங்க. அப்ப ஜனாசா தொழுகையில கலந்து கொண்டால் ஒரு கீராத், ஒரு உஹது மலை அளவுக்கு நன்மை கிடைக்கின்றது. ஏன்னு கேட்டா, அந்த ஜனாசாவில கலந்து கொள்வதன் காரணமாக இவருடைய நிலையை இவர் எண்ணி பார்க்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா, குன்து நஹைதுக்கும் அன் ஜியாரத்தில் குபூர், நான் ஆரம்பத்தில் கபர்களை ஜியாரத்து செய்வதை, அதாவது அவர்களுக்காக துஆ செய்வதை நான் தடை செய்து வைத்திருந்தேன். அலா ஃபஸூருஹா, இப்பொழுது நான் சொல்லுகின்றேன், நீங்கள் எல்லாம் ஜியாரத்து செய்யுங்கள். அதாவது ஜனாசா இறந்து விட்டவர்களுக்காக கபர்ல போய் துஆ செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஇன்னஹு துஸக்கிருல் ஆখিরা, அது மறுமையை நினைவூட்டும். அதன் காரணமாக நீங்கள் ஜியாரத் செய்யுங்க. ஜியாரத்து செய்யறதுக்கு ஒரு காரணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எதனால ஜியாரத் செய்யணும்? மறுமையை நினைத்து பார்ப்பதற்காக வேண்டி ஜியாரத் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஜனாசாவில் கலந்து கொள்வதனுடைய நோக்கமே என்னன்னு கேட்டா, நானும் இது மாதிரி ஒரு நாள் இறந்து விடுவேன், இந்த உலகத்திலிருந்து அடுத்த உலகத்திற்கு போய் விடுவேன், அப்பொழுது என்னுடைய கணக்கு வழக்குகள் எல்லாம் சரிபார்க்கப்படும், அந்த நேரத்தில் நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இங்கே தீர்மானித்துக் கொள்வதற்காக ஜனாசாவில் கலந்து கொள்ள வேண்டும், மையத்து வீட்டுக்கு இறந்து விட்டவருடைய வீடுகளுக்கு போக வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகனாருக்கு சொன்ன ஒரு ஹதீஸ், ஒரு வாசகம், யா புனைய உஹுதுரில் ஜனாயிஸ வலா தஹதுரில் உர்ஸ, என்னுடைய அருமை மகனே, நீ ஜனாசாக்கள் இறந்து விட்டவர்களிடத்தில் நீ செல்வாயாக, இறந்து விட்ட அந்த வீட்டிலே அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வாயாக, கல்யாண நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளாதே, திருமண நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளாதே. ஃபஇன்னல் ஜனாயிஸ துஸக்கிருல் ஆখিরা, ஜனாசாக்கள் உனக்கு ஆகிரத்தை நினைவூட்டும். வல் உர்ஸ் யுஷ்ஹிக துன்யா, திருமண நிகழ்ச்சிகள் எல்லாம் உனக்கு உலகத்தினுடைய ஆசையை உண்டாக்கும். ஆகவே இதுல கலந்து கொள்ளாத, அதுல கலந்து, அது என்ன அங்க போனா சாப்பாடா கிடைக்கும், போனா தான் பிரியாணி கிடைக்கும், அதனால இதுலதான் நமக்கு டேஸ்ட் அப்படின்னு அதுலதான் நேரத்தை எவ்வளவு நேரம் போக்குறாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சுன்னா கிட்டத்தட்ட பாதி நாள் கல்யாணத்திலே போயிடுது. நிறைய பேர் பல்லாயிரக்கணக்கான பேரை பார்க்கணும், பாதி நாள் வீணாக்கிடுறாங்க ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்காக, கல்யாணத்துக்கு கலந்து கொள்வதற்காக. இது பூரா உலகத்தினுடைய ஆசாபாசங்களை உண்டாக்கக்கூடியது. அதனால அதுல அதிகமாக கலந்து கொள்ளாதே. கலந்து கொள்ள அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா ஜனாசாக்கும் நீ போய்கிட்டே இரு, எல்லா கல்யாணங்களுக்கும் போகாதே அப்படின்னு அர்த்தம் இல்ல. போறதா இருந்தா அந்த லிமிட்டோட இருக்கணும். ஜனாசாவுக்கு போறதும் கூட, ஜனாசாவுக்கு போறதனுடைய நோக்கமே ஆகிரத்தை நினைத்து பார்ப்பதற்காக. அந்த நோக்கம் தவறிடுச்சுன்னா அங்க போக வேண்டிய அவசியம் இல்லையா. ஆனா இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டா, ஜனாசாவும் கல்யாணம் ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. ஜனாசாவுடைய வீடும் கல்யாணம், அங்க போனா சாப்பாடு கிடைக்கும், அங்கேயும் சாப்பாடு போடுறாங்க, அங்கேயும் டீ கொடுக்குறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஜனாசாவை கொண்டு வச்சுக்கிட்டு துனியாவுடைய பேச்சுக்களை பேசிட்டு இருக்கிறாங்க. கபரிஸ்தான்ல ஜனாசா அடக்கப்படுவதற்காக எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே செல்போன், அங்க ட்ரோன் அடிக்குது, இங்க ஒரு மியூசிக், அங்க ஒரு மியூசிக் பாருங்க. 1000-100 பேர் வந்தாங்கன்னு சொன்னா 100 பேர் 100 விதமான மியூசிக். கபரிஸ்தான்ல பண்ணோம், பள்ளியாசலே மியூசிக் கேட்டுக்கிட்டு தான் தொழுகிறாங்க எல்லாருமே. இப்போ எல்லாரும் மியூசிக்கோட தான் தொழுதுட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்தா சர்வ சாதாரணமாயிரும். ஏன்னா இப்ப அரபு நாட்டுல நம்ம பாக்குறோம், ஹரம்ல எல்லாம் நம்ம பாக்குறோம். ஒரு பையன் என் பக்கத்துல நின்று தொழுதான், தக்பீர் கட்டிட்டுனா மியூசிக் இது அடிக்குது, போன் அடிக்குது, பாக்கெட்ல வச்சிருந்தான், போன் அடிக்குது. நான் இந்த பக்கம் வலது பக்கம் நிக்கிறேன், அவன் எனக்கு இடது பக்கம் நின்றான். அதை எடுத்தான், போன அப்படி பார்த்தான், ஓதிட்டே இருக்கிறான், என்ன ஓதுறான்னு தெரியல, ஓதுறான், பார்த்தா அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு வச்சுக்கிட்டான். அவன் பாட்டுக்கு ஓதுறான். நம்ம ஒரு ரக்காத்து தொழுதல அவன் 4 ரக்காத்து தொழுதுட்டு போயிட்டான். இப்படித்தான் தொழுகையும் இருக்குது இப்போ. ஆக நோக்கம் என்னன்னு கேட்டா, ஆகிரத்தை நினைத்து பார்ப்பதற்கான ஜனாசாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கருத்து. அதை செய்ய வேண்டும். தொழுகை சம்பந்தமாக, ஜனாசா தொழுகை சம்பந்தமாக நிறைய விளக்கங்கள் முன்னாலே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த ஜனாசா சம்பந்தப்பட்ட இந்த ஆயத்து வந்த காரணம் தான் அதை சொல்றோம். ஜனாசா தொழுகை ஃபர்லு கிஃபாயா இல்லையா, யாராவது சிலர் தொழுதால் போதுமானது, எல்லாருடைய குற்றம் நீங்கிவிடும். ஒரு ஊர்ல யாருமே தொழல ஜனாசாவுக்காக வேண்டி, அப்படியே கொண்டு போய் அடக்கிட்டாங்கன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாரும் குற்றவாளிகளாக ஆக்கப்படுவார். எல்லாரும் குற்றவாளி. ஹனஃபி மதுஹபின் படிக்கு ஜனாசாவுக்கு 2 ஃபர்லு. ஒன்னு 4 தக்பீர் சொல்றது, இரண்டாவது நிலை நிற்கிறது, நின்று 4 தக்பீர் சொல்றது. முதல் நிலை நிற்பது, இரண்டாவது 4 தக்பீர் சொல்றது. இது 2 ஃபர்லாக ஆக்கப்பட்டிருக்கு. சுன்னத்து நியத்து செய்யறது, அதாவது ஜனாசா தொழுகையை அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் அப்படின்னு செஞ்சா போதுமானது. சில பேர் சில ஊர்களில் சொல்லி கொடுக்குறாங்க,
இந்த மையத்துக்கு துஆ செய்தவனாக 4 தக்பீருடன் இமாமை பின்பற்றி நான் ஜனாசா தொழுகிறேன், ஜனாசாவுக்காண்டி தொழுகிறேன். ஜனாசாவுக்காண்டி தொழுகிறது அல்லாஹ்வுக்காண்டி தான் தொழுகிறது. அல்லாஹ்வுக்காக வேண்டி ஜனாசா தொழுகை தொழுகிறது. அல்லாஹ்வுக்காக வேண்டி ஜனாசாவுடைய தொழுகையை உஸல்லி ஸலாத்தல் ஜனாசா லில்லாஹி தஆலா அப்படி சொன்னா போதும். அல்லாஹ்வுக்காக வேண்டி ஜனாசா தொழுகை தொழுகிறது. தொழுகைன்னு சொன்னாவே போதும். அந்த தக்பீர் சொல்லும் போது துஆவாக ஆயிடும். துஆ செய்தவனாக அப்படிங்கறதெல்லாம் தேவையில்லை. அப்படி மார்க்கத்துல எது ஃபிக்ஹுடைய சட்டங்கள்ல கிடையாது. சரி, நியத்து செய்யறது. ரெண்டாவது, இமாமாக இருக்கக்கூடியவர் யார் தொழ வைக்கிறாரோ அவரு மையத்துடைய நெஞ்சுக்கு நேராக நிற்கிறது. பெண்ணாக இருந்தா கொஞ்சம் தள்ளி நின்றுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அவன் நெஞ்சுக்கு நேராக நின்றாலும் அவனுக்கு தப்பு கிடையாது. 2 பேருக்கும் ஒரு ஆண் பெண் எல்லாத்துக்கும். மூன்றாவது, முந்தின தக்பீருக்கு பின்னால சனா ஓதுறது. 4வது ஸலவாத் ஓதுறது. 3வது தக்பீர்ல ஸலவாத் ஓதுறது. 2வது தக்பீருக்கு பின்னால் 3வது தக்பீருக்கு பின்னால் துஆ ஓதுறது. இதுவெல்லாம் சுன்னத்தான காரியம். சரி, ஷாஃபி மதுஹபின்படிக்கு நியத்தை சேர்த்து 3 பரல் நிலை நிக்கிறது, 4 தக்பீர் சொல்றது, நியத்து செய்யறது. இந்த 3 ஷாஃபி மதுஹப்ல பரலாக ஆக்கப்பட்டது. சுன்னத் அப்படிங்கிறது ஒவ்வொரு தக்பீருக்கும் ஒவ்வொரு தக்பீரின் போது கையை உயர்த்துறது, ரஃபுல் யதைன், கைகளை உயர்த்தி தக்பீர் கட்டுறது. அதே மாதிரி இந்த 4 தக்பீருக்கு பின்னால் உள்ள ஓத வேண்டிய இதுகளை ஓதுறதும் சுன்னத். பிறகு சலாம் சொல்லுவது, இதெல்லாம் சுன்னத்தாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த ஜனாசாவுடைய தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன ஓதணும், ஆணா இருந்தா என்ன ஓதணும், பெண்ணா இருந்தா என்ன ஓதணும், மொத்தமா ஓதனாலும் கூடும், இருந்தாலும் கூட தனித்தனியாக ஓதுவது நல்லது. அவருக்கு மக்ஃபிரத் வேண்டி அல்லாஹ்தாலாவிடத்தில் மன்னிப்பை வேண்டி நான் தொழுகின்றேன், தக்பீர் சொல்லுகின்றேன் என்ற எண்ணத்தில் அந்த ஜனாசா தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். ஜனாசா தொழுகையில சில பேர் பாத்தீங்கன்னா முன் சப்புல வரிசையா நிக்கிறதுக்காண்டி முன் சப்புல அடிச்சு பிடிச்சிட்டு நிப்பாங்க. ஜனாசா தொழுகையில சாதாரண தொழுகையில முன்சப்பு சிறந்தது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. முன்சப்பில எவ்வளவு நன்மை இருக்கின்றது என்பதை தொழுகையாளிகள் தெரிந்திருந்தால் அவர்களிடத்தில் அவர்களுக்கு மத்தியில சீட்டு போட்டு குலுக்கி எடுத்து அவர்களை நிக்க வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால முன்சப்புல நிக்கிறது ரொம்ப பெரிய சவாபுக்குரியது. ஆனா இதுக்கு நேர் மாத்தமாக ஜனாசாவுடைய தொழுகையிலே 5 நேரத்துடைய தொழுகைகளில் சப்புகளிலே சிறந்தது முன்சப்பு, முந்தின சப்பு. ஜனாசாவுடைய தொழுகையிலே சப்புகளிலே சிறந்தது பிந்தின கடைசி சப்பு என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அதனால ஜனாசா தொழுகையில் கடைசியில் நிக்கிறதான் சிறப்பானது. ஏன்னு கேட்டா கடைசியில நிக்கும் பொழுதுதான் எல்லாருடைய கவனமும், எல்லாரும் முன்னால் நிக்கக்கூடியவர்களுடைய எல்லாருடைய நிலையும் இவருடைய மனசுல ஏற்படும். இவ்வளவு பேர் இங்க தொழுகிறாங்க, அதனால இந்த தொழுகை இப்படி இருக்க வேண்டும், இந்த ஜனாசாவுக்காக நான் இப்படி இவ்வளவு பேரும் சேர்ந்து தொழுகின்றோம் என்ற எண்ணங்கள் எல்லாம் பின்னால் நிற்கக்கூடியவருக்கு தான் ஏற்படும். அதனால ஜனாசா தொழுகையிலே பிந்தின கடைசி சப்பு தான் சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார். அதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னொரு சட்டத்தை நான் சொல்லிடுறேன், இதெல்லாம் இந்த இடத்துல தேவையில்லை, இருந்தாலும் கூட ஜனாசா பத்தி சொன்னதுனால, குழந்தை இறந்து பிறக்குது, பிறந்த குழந்தை இறந்து பிறந்தால் அதுக்கு ஜனாசா தொழுகை உண்டா, குளிப்பாட்ட வேணுமா அப்படிங்கறதெல்லாம் கேள்வி. அதெல்லாம் சொல்லி இருக்கிறோம், இருந்தாலும் இந்த இடத்துல அதை திரும்ப நினைவுபடுத்துகிறது. குழந்தை இறந்து பிறந்துச்சு அப்படின்னு சொன்னா ஜனாசா தொழுகை தேவையில்லை, குளிப்பாட்ட வேண்டிய அவசியம் இல்லை, ஜனாசா தொழுகையும் தேவையில்லை. அதை என்ன பண்ணா அப்படியே ஒரு வெள்ளை துணியில சுத்தி அப்படியே கொண்டு போய் அடைக்கிற வேண்டியது. குளிப்பாட்டவும் தேவையில்லை, தொழ வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, குழந்தை பிறந்துச்சு, பிறந்து கொஞ்ச நேரம் பொறுத்துதான் இறந்துச்சு, பிறந்த பின்னால இறந்தது. இப்ப தொழ வைக்கணுமா, அதாவது குளிப்பாட்ட வேண்டுமா, கஃனிட வேண்டுமா, தொழ வைக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டா, அந்த பிறந்த குழந்தை இறப்பதற்கு முன்னதாக சத்தம் போட்டுச்சா அப்படின்னு பாக்கணும். குழந்தை பிறந்தவனே சத்தம் போடும், அழோ, குழந்தை சத்தம் பார்த்தா எல்லாத்துக்கும் தெரியுமில்ல, அது அந்த குழந்தை சத்தம் கேட்டுச்சா அப்படின்னு பாக்கணும். சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொன்னா அதற்கு கஃனிட வேண்டும், தொழ வைக்க வேண்டும். சத்தம் கேட்கல அப்படின்னு சொன்னா அதுக்கு கஃனிட வேண்டியதில்லை, தொழ வைக்க வேண்டியதும் இல்லை. என்ன அர்த்தம்? சத்தம் போட்டுச்சுன்னா உயிரோட பிறந்துச்சுன்னு அர்த்தம். சத்தம் இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு உயிர் பிறக்கும் போதே உயிர் இல்லைன்னு அர்த்தம். அதனால சத்தம் கேட்டுச்சுன்னு சொன்னா கஃனிட வேண்டும், குளிப்பாட்டுறதுனா சும்மா தொடச்சா போதும், தொடச்சிட்டு லேசா கஃனிட்டு தொழ வைத்து அடக்கம் செய்ய வேண்டும். அது சத்தமிடவில்லை என்று சொன்னா இது ரெண்டும் தேவையில்லை என்பதாகவும் சட்டம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இதெல்லாம் இந்த ஜனாசா சம்பந்தப்பட்ட விளக்கங்களிலே சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள் நிறைய இருக்குது, அதையெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சரிங்க, அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே முனாஃபிகீன்களுக்கு சொல்லுவதின் மூலமாக
ஜனாசா தொழுகையை பற்றியும் அல்லாஹ் விளக்கம் அளிக்கின்றான். அவர்களுக்கு தொழ வைக்க கூடாது என்பதாக சொல்லுகின்றான். அதனால காபிர்கள் யாருக்குமே தொழ வைக்க கூடாது. காபிர்களுடைய அந்த தொழுகையிலும் கலந்து கொள்ளவும் கூடாது. அதாவது காபிரானவர்களுக்கு துஆ செய்யக்கூடிய அம்சத்தையும் செய்யக்கூடாது. இதுல இன்னொரு கருத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது இங்க. அதாவது காபிர்களுக்கு இங்க முனாஃபிக்குகள் தொழ வைக்க கூடாது, காபிர்களுக்கும் தொழ வைக்க கூடாது இல்லையா? காபிர்கள் முஸ்லிம்கள் யாருக்கும் தொழ வைக்க கூடாது. தொழ வைக்க கூடாது என்பது மட்டுமல்ல, அவர்களுடைய அந்த இறந்த நிலையில என்னென்ன சடங்குகள் செய்கின்றார்களோ அந்த சடங்குகளில் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடாது. அதே மாதிரி இறந்து விட்டு அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சில பேர் அடக்கம் செய்யறாங்க, இங்க அடக்காமலேயே என்ன பண்றாங்க, இப்ப எரிச்சு சாம்பலான பின்னாலும் கூட உருவமே இல்ல, பூரா சாம்பலாகி போச்சு. அந்த சாம்பலை ஏதாச்சும் கொஞ்சம் எடுத்து வச்சு அதுக்கு ஒரு கட்டடத்தை கட்டி அவர்கள் அங்க அவருடைய சமாதி என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நிறைய பேர் நம்ம பார்க்கிறோம். காந்தி சமாதி, நேரு சமாதி, எல்லா சமாதி அப்படித்தானே. அந்த இடத்துல அவருடைய சடலமே கிடையாது. அண்ணாதுரையாவது இங்க அடக்கப்பட்டார், இப்ப மண்ணோட மண்ணா போயிருப்பார், அது வேற விஷயம். அங்க அடக்கப்பட்டார், அவருடைய சமாதி இருக்கின்றது அப்படிங்கறதுக்காண்டி மலர் மலை வைக்கிறாங்க, நேற்று எல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு பேப்பர்ல பாக்குறோம். ஆனா காந்தி சமாதி அப்புறம் மற்ற இவர்கள்லாம் இந்த ராஜ்காட்ல இருக்கக்கூடிய, டெல்லியில இருக்கக்கூடிய எல்லா சமாதிகளும் அப்படித்தான். எந்த சமாதிக்கும் உருவம் எல்லாம் கிடையாது. அவங்க எரிச்சு அந்த சாம்பலான பின்னால அந்த சாம்பலை கொண்டு போய் கொஞ்சம் அங்க போட்டு அதுக்கு ஒரு கட்டணத்தை கட்டிடுவாங்க. அதுக்காக வேண்டி மரியாதை செய்யறாங்க. இந்த மாதிரி மரியாதை செய்யலாமா அப்படின்னு கேட்டா அது பூரா ஹராமாச்சு. அந்த மாதிரி அடுத்த, அதாவது முஷ்ரிக்குகளுடைய காபிர்களுடைய கபறுகளிலே மரியாதை செலுத்துவது, மரியாதைக்காக வேண்டி உள்ள சடங்குகளை நிறைவேற்றுவது, மலர் வளையம் வைக்கிறாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்க, இது எதுவுமே செய்யக்கூடாது. நாட்டுல என்ன ஆயிப்போச்சுன்னு கேட்டா, இப்போ ஒரு காந்தியுடைய பிறந்த நாள் நினைவு வருது, இறந்த நாள் நினைவு வருது அப்படின்னு சொன்னா சர்வ மதத்தினரும் வழிபட்டார்கள் அப்படின்னு சொல்றான். சர்வ மதத்தினரும் காந்தி சமாதியில் வழிபட்டார்கள் அப்படின்னு சொல்றான். என்ன வழிபட்டார்கள் அப்படின்னு சொன்னா, இவர் முஸ்லீமா இருக்கக்கூடியவர் யாராவது ஒரு ஆளை பிடிச்சி எடுத்துட்டு போய் அங்க குர்ஆன் ஓதுறாரு, அவர் யாசின் ஓதிட்டு உட்கார்ந்துருக்காரு. காந்தி சமாதி முன்னால் உட்கார்ந்து யாசின் ஓதிட்டு இருக்கிறார். அவன் இன்னொரு சுப்ரபாதம் படிக்கிறான், அவன் ஏதாச்சும் ஒண்ணு படிக்கிறான். இன்னொருத்தன் இன்னொரு கிரந்தத்தை ஓதுறான். அவன் சிக்கு அவனுடைய கிரந்த சாஹிப் படிக்கிறான். இன்னொருத்தன் இன்னொரு சுலோகம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இப்படி பல பேர் எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு சுலோகம் சொல்லி காந்திஜியை சொர்க்கத்துக்கு கொண்டு போறாங்களாம். முடியுமா? இது பூரா ஹராமாச்சு. என்ன நிர்பந்தம் ஏற்பட்டாலும் சரி, அந்த நிர்பந்தத்துக்கு படியக்கூடாது அங்க. ஆனா இப்ப என்ன நடக்குது, தலைவர்களாக இருக்கக்கூடிய நம்மால் முஸ்லிம்கள் என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், தலைவராக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய தலைமைத்தனத்தை, தங்களுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி இந்த மாதிரி சடங்குகளை எல்லாம் செய்கின்றார்கள். அவர் போய் மலர் வளையம் வைக்கிறாரு, அங்க போய் கும்பிடுறாரு, அது பண்றாரு, இது பண்றாரு, என்னென்ன செய்யறாங்களோ அதெல்லாம் கலந்து கொள்றாரு இல்லையா? இது பூரா ஹராமாச்சு. ஜனாசாவுக்கு தொழ வைக்க வேண்டும் என்பதுதான் சட்டம். ஜியாரத் சம்பந்தமான சட்டங்களே வேறு, அது நிறைய சொல்லியிருக்கோம், பல தடவை சொல்லப்பட்டிருக்கு. அந்த முறைகளை எல்லாம் ஜனாசாவுடைய விஷயத்தில் கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல காரணத்துக்கு இன்னஹும் கஃபரு பில்லாஹி, அவங்களுக்கு தொழ வைக்க கூடாது. காரணம் என்ன தெரியுமா? அவங்க அல்லாஹ்வை ரசூலை நிராகரித்தார்கள். நிராகரித்தவர்களுக்கு எந்த விதமான மதிப்பும் இந்த மார்க்கத்தில் கிடையாது. அவர்கள் இஸ்லாத்தினுடைய சட்டங்களை விட்டும் அப்பாற்பட்டவர்களாகவே இறந்து விட்டார்கள். அதன் காரணத்தால் அவர்களுக்கு தொழ வைக்க கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். வலா துஅஜிபுக அம்வாலுஹும் வஅவுலாதுஹும். சரி, அந்த முனாஃபிகீன்கள் நல்ல வசதி படைத்தவர்களாக இருந்தார்கள். சஹாபாக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஏழையா இருந்தாங்க, சிரமப்பட்டு கொண்டிருந்தாங்க. முனாஃபிகீன்கள் நல்ல வசதியோடு இருந்தாங்க. அதே மாதிரி அவர்களுக்கு பிள்ளை குட்டிகளும் அதிகம், அவருடைய சந்ததிகளும் அதிகம், நிறைய. ஏன்னா ஒரு மனிதனுக்கு நிறைய குழந்தைகள் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அவங்க 10 மகன் இருக்கிறாங்க, நம்ம எல்லாத்தையும் கவனிச்சுக்குவானுங்க பசங்க அப்படின்னு சொல்லி பெருமைப்படக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். 4 மகன் இருந்தா, எனக்கு 4 மகன் 4 ஜவான்கள் இருக்கிறாங்க, எனக்கு போதுங்க என்னுடைய வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. பிள்ளைங்களே இல்ல, குழந்தைகளே இல்லை அப்படின்னு சொன்னா அவனுடைய பாடு ரொம்ப திண்டாட்டமா இருக்கு இல்லையா? ரொம்ப கவலைப்படுவார் அவர். நமக்கு பின்னால எந்த விதமான, நமக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு உதவிக்கும் கூட ஆள் இல்லையே அப்படின்னு நினைப்பார். ஆனா குழந்தை இருந்தே அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய உண்டு, அது வேற விஷயம். பெரும்பாலும் குழந்தை இருக்கக்கூடியவர்கள் பெருமைப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இங்க அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பொருளையும் குழந்தைகளையும் நிறைய கொடுத்திருந்த அந்த முனாஃபிகீன்களுக்கு, நபியே அவர்களுடைய அந்த செல்வத்தையும் குழந்தை செல்வங்களையும் பார்த்து நீங்கள் ஆச்சரியப்பட்டு விட வேண்டாம், அது உங்களை ஏமாத்திடக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்ய. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற மாதிரி சொன்னது நமக்கு தான், அது மற்ற உம்மத்தினருக்கு அது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி மயங்கவில்லை. அந்த பொருளாதாரத்தையோ குழந்தைகளையோ அவருடைய படைபலத்தையோ
அவருடைய உடல் வளத்தையோ கவனித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமைப்படவும் இல்லை, அதை கண்டு மயங்கவும் இல்லை. மற்றவர்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். வலா துஜிபுக, உம்மை வியப்பில் ஆழ்த்திவிட வேண்டாம், அம்வாலுஹும் வ அவுலாதுஹும், அவர்களுடைய செல்வங்களும் அவருடைய குழந்தைகளும் மக்களும் உங்களை நிறைய செல்வம் நிறைய குழந்தை இருந்துச்சு, ஒவ்வொருத்தருக்கும் 10-12 பிள்ளைங்க. இதை பார்த்து நீங்க ஆச்சரியப்பட்டு விட வேண்டாம், ஏமாந்து விட வேண்டாம் என்று கருத்து. இது உம்மத்தினருக்கு சொல்லப்படக்கூடிய எச்சரிக்கை. இன்னமா யுரீதுல்லாஹு, அல்லாஹு தஆலா நாடுவதெல்லாம் அன்யு அஸிபஹும் பிஹா ஃபித் துன்யா, இவற்றின் மூலமாக உலகத்திலே அவர்களை வேதனை செய்வதற்குத்தான் அல்லாஹு தஆலா நாடுகின்றார். பொருளை கொடுத்ததும் குழந்தைகளை கொடுத்ததும் அவர்களை வேதனை செய்வதற்கு, தண்டனை கொடுப்பதற்கு சொல்லலாம். அது எப்படி? பொருளை கொடுத்து அந்த பொருளை சரியான வழியில செலவு செய்யாம ஹராமான வழியில அல்லாஹ்வுக்கு மாற்றமாக, ரசூலுக்கு மாற்றமாக, தீனுக்கு மாற்றமாக செலவு செய்தா அது அவனுக்கு தண்டனையை பெற்று தரும். அதே மாதிரி குழந்தைகளை வளர்த்தான் சரியான வளர்ப்பு இல்ல, அந்த குழந்தைகள் தவறான வழியில போயிட்டு இருக்கிறாங்க, அதுவும் உலகத்திலேயே அவனுக்கு தண்டனை. எத்தனையோ பேரை பார்க்கிறோம், குழந்தைகள் நிறைய இருப்பாங்க, இவனை பெற்றிருக்க கூட ஒரு குளவிக்கல்ல பெற்றிருக்கலாங்க அப்படின்னு சொல்லுவான். இவனை பெற்றிருக்கிறத விட ஒரு காக்காயாவது பெற்று விட்டுருக்கலாம், ஏதாச்சும் உதவும், ஒரு துரும்பாவது உதவும், ஒண்ணுக்கு பிரயோஜனம் இல்லாம என்னுடைய பிள்ளைகளா இருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையை நிறைய பார்க்கிறோம். அது மாதிரி குழந்தைகளை அல்லாஹ் தஆலா கொடுத்தது அவர்களுக்கு, அந்த முனாஃபிகீன்களுக்கு கொடுத்தது உலகத்துல தண்டனை தரணும் அப்படிங்கிறதுக்காக. அன்யு அஸிபஹும் பிஹா ஃபித் துன்யா, அவற்றின் மூலமாக உலகத்திலே அவர்களுக்கு தண்டனையை தர வேண்டும் என்றுதான் அல்லாஹ் தஆலா விரும்புகிறார். வ தஸ்ஹக அன்ஃபுஸுஹும் வஹும் காஃபிரூன், இன்னும் அவருடைய உயிர்கள் வெளியேற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் நாடுவதெல்லாம் அவருடைய உயிர்கள் வெளியேற வேண்டும். வஹும் காஃபிரூன், அவர்கள் காஃபிர்களாக இருக்கும் நிலைமையில், அல்லாஹ்வை ரசூலையும் நிராகரித்தவர்களாக இருக்கும் நிலைமையில் அவருடைய உயிர் போக வேண்டும் என்றுதான் அல்லாஹ் தஆலா விரும்பினானே தவிர அவர்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பவில்லை. ஆகவே அவருடைய பொருளாதாரத்தையோ குழந்தைகளையோ கவனித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், அவை உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்திவிட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். ஆக முனாஃபிகீன்கள் சம்பந்தமாக சொல்லப்பட்ட இந்த வசனங்களிலே, ஆயத்துகளிலே மூமினான் நமக்கு மிகப்பெரிய எச்சரிக்கைகள் இருக்கின்றன. அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்களோ அப்படி நடந்து கொள்ளக் கூடாது, அதற்கு நேர் மாற்றமாக மூமின்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு, அந்த முறைப்படிக்கு வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா இவற்றின் மூலமாக சொல்லி காட்டு. அத்தகைய நல்ல தன்மைகளை, பண்புகளை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்துருள்வானாக. بأن يكونوا مع الخوالف وطبع على قلوبهم فهم لا يفقهون لكن الرسول والذين آمنوا معه جاهدوا بأموالهم وأنفسهم وأولئك لهم الخيرات وأولئك هم المفلحون أعد الله لهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها ذلك الفوز العظيم وجاء المعذرون من الأعراب ليؤذن لهم وقعد الذين كذبوا الله ورسوله سيصيب الذين كفروا منهم عذاب أليم. صدق الله. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையால் 654வது வாரமாக தஃப்சீருடைய இந்த தொடர் பயான் இப்பொழுது ஆரம்பிக்கப்படுகிறது. சூரத்து தௌபா என்ற அத்தியாயத்தினுடைய 86 ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றன. முனாஃபிகீன்கள் சம்பந்தமாக தபூக் போரிலே அவர்கள் கலந்து கொள்ளாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பொய்யான காரணங்களை சொல்லி ஊரிலே தங்கிவிட்டதற்காக வேண்டி பலவிதமாக அவர்களை கண்டிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் முந்தின ஆயத்துகளில் சொல்லப்பட்டன. போர் சம்பந்தமாக ஒரு ஆயத்து இறங்கும் பொழுது போருக்கு செல்லாமல் இருப்பதற்காக வேண்டி பொய்யான காரணங்களை கூறிக்கொள்ளுவார்கள். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா அதை பற்றி சொல்லுகின்றான். وَإِذَا أُنْزِلَتْ سُورَةٌ أَنْ آمِنُوا بِاللَّهِ وَجَاهِدُوا مَعَ رَسُولِهِ, ஏதாவது ஒரு அத்தியாயம் இறக்கப்பட்டால், அருளப்பட்டால், நீங்கள் அல்லாஹ்வை நம்புங்கள், அவனுடைய ரசூலுடன் சேர்ந்து போர் செய்யுங்கள், ஜிஹாது செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டால், இஸ்தஅஸனக உலுத் தௌலி மின்ஹும், அந்த முனாஃபிகீன்களில் வசதி படைத்தவர்கள், பொருளாதாரத்திலே வசதி படைத்தவர்கள் உங்களிடத்தில் அனுமதி கேட்கின்றார்கள். ஊரிலே தங்கி விடுவதற்கு, போருக்கு வராமல் தங்கி விடுவதற்கு அனுமதி கேட்கின்றார்கள். வகாலு ஜர்னா நக்மல் காயிதீன், அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களை விட்டு விடுவீராக, நாங்கள்
ஊரிலே உட்கார்ந்திருப்பவர்களுடன் சேர்ந்து நாங்களும் உட்கார்ந்து கொள்ளுகிறோம் என்பதாக சொல்லுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். சென்ற வாரம் இது சம்பந்தமான முன்னாள் ஆயத்தில் உள்ள விளக்கங்களிலும் இது வந்தது. போருக்கு செல்லாமல் உட்கார்ந்திருக்கக்கூடியவர்கள் யார்? பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், நோயாளிகள், முடியாதவர்கள் சிலர். இவர்கள் எல்லாம் போருக்கு வர வேண்டியதில்லை என்பதாக அனுமதி கொடுக்கப்பட்டவர்கள். இவர்களோடு சேர்ந்து நாங்களும் ஊரிலேயே உட்கார்ந்து கொள்ளுகிறோம் என்பதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள். போர் செய்வது, ஜிஹாது செய்வது என்பது அந்த நேரத்திலே பரலாக கட்டாய கடமையாக ஆக்கப்பட்டிருந்தது. போருக்கு ரசூல் கூப்பிட்டால் உடனடியாக புறப்பட தயாராகிவிட வேண்டும். அவரிடத்தில் வசதி இருக்கின்றதோ இல்லையோ, பலம் இருக்கின்றதோ இல்லையோ, தெரியுமோ தெரியாதோ, அது பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை. போருக்கு உடனடியாக புறப்பட்டு விட வேண்டும். இல்லாவிட்டால் அது கடுமையான குற்றமாக கருதப்பட்டது. அல்லாஹ் தஆலா அதை பல இடங்களிலே பல ஆயத்துகளின் மூலமாக தெரியப்படுத்துகின்றான். இந்த முனாஃபிகீன்கள் போர் சம்பந்தமான கட்டளை வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயே வந்து தங்களுடைய காரணங்களை சொல்லிக் கொள்வார்கள். எங்களுக்கு இன்னென்ன வேலைகள் இருக்கின்றன, இன்னென்ன மாதிரி நாங்கள் இருக்க வேண்டியது இருக்கின்றது, ஆகவே எங்களை விட்டுவிடுங்கள், நாங்கள் ஊரிலே யார் இருக்கின்றார்களோ போருக்கு செல்லாமல் அவர்களுடன் சேர்ந்து நாங்களும் இருந்து கொள்ளுகிறோம் என்பதாக சொல்லுவார். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ரலூ பி அன் யகூனு மஅல் ஹவாலிஃபி, போருக்கு செல்லாமல் பின்தங்கி இருக்கக்கூடியவர்களுடன் சேர்ந்து அவர்கள் இருப்பதற்கு அவர்கள் திருப்தி கொண்டு விட்டார்கள். அல்லாஹ்வும் ரசூலையும் திருப்தி கொள்ளவில்லை, அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை திருப்தி கொள்ளவில்லை. அல்லாஹுடைய திருப்தி அவர்களுக்கு தேவையில்லை, ரசூலுடைய திருப்தியும் தேவையில்லை. ரலூ பி அன் யகூனு மஅல் ஹவாலிஃபி, பெண்கள் தான் வீட்டிலே உட்கார்ந்து இருப்பார்கள் போருக்கு செல்லாமல். பெண்களோடு பெண்களாக நாங்களும் உட்கார்ந்து கொள்ளுகின்றோம், அதை அவர்கள் திருப்தி கொள்ளுகின்றார்கள், விருப்பப்படுகின்றார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். ரலூ பி அன் யகூனு மஅல் ஹவாலிஃபி, பின் தங்கி இருக்கக்கூடியவர்களுடன் அவர்கள் ஆகிவிடுவதை, இருந்து கொள்வதை அவர்கள் விருப்பம் கொள்ளுகின்றார்கள், பொருந்திக் கொள்ளுகிறார்கள். இது ஏன் தெரியுமா? வதுபியா அலா குலூபிஹிம் ஃபஹும் லா யஃகஹூன், அவர்களுடைய இதயங்களின் மீது சீலிடப்பட்டு விட்டது, முத்திரையிடப்பட்டு விட்டது. இவர்கள் ஈமான், சரியான ஈமான் கொள்ள மாட்டார்கள். அல்லாஹுடைய நம்பிக்கை, ரசூலுடைய நம்பிக்கை, அல்லாஹ் ரசூலுடைய விருப்பம் இவர்களுக்கு கிடையாது என்று இவருடைய உள்ளங்களிலே சீலிடப்பட்டு விட்டது, முத்திரையிடப்பட்டு விட்டது. ஆகவே ஃபஹும் லா யஃகஹூன், இவர்கள் விளங்கவே மாட்டார்கள். தீன்னா என்ன, அல்லாஹ் ஏன் இதனை கட்டளையிடுகின்றான், அல்லாஹ்வுடன் அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்று செயல்பட்டால் என்ன நன்மைகள் கிடைக்கும், செயல்படாவிட்டால் என்ன தண்டனைகள் கிடைக்கும் என்பதையெல்லாம் விளங்கவே மாட்டார்கள் இவர்கள். ஆகவே அவர்கள் துனியாவை பொருந்திக் கொண்டார்கள், உலக வாழ்க்கையை பொருந்திக் கொண்டார்கள், தங்களுடைய உயிரை பெரிதாக மதிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய சட்டத்தை தூக்கி எறிந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். இதுல பொதுவாக ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு ஆயத்தும் அடுத்தவரை பற்றி சொல்லும் பொழுது நமக்கும் அதிலே படிப்பினை இருக்கின்றது, நிறைய சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஆயத்திற்கு விளக்கம் சொல்லுவோம். இங்கே முனாஃபிகீன்கள் இப்படி அல்லாஹுடைய சட்டத்திற்கு மாற்றமாக நடந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா அவர்களை கண்டிக்கும் பொழுது, மூமின்களாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹுடைய சட்டம் இது என்பதாக சொல்லப்பட்டால் உடனடியாக அதற்கு தலை வணங்க வேண்டும். அந்த சட்டத்தை எடுத்து நடப்பதற்குரிய முயற்சியிலே ஈடுபட வேண்டும். அது சிரமமாக இருந்தாலும் அல்லது உலக வாழ்க்கைக்கு ஒத்து வராததாக இருந்தாலும் சரி. உலக வாழ்க்கைக்கு ஒத்து வராதது என்று மனிதன் நினைக்கின்றான், ஆனால் உண்மையிலே அல்லாஹ் தஆலாவுடைய சட்டங்கள் அனைத்தும் மனிதனுடைய நலவுக்காக வேண்டி, மனிதனுடைய நன்மைகளுக்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்டவைதான். வெளித்தோற்றத்திலே மனிதர்கள் பார்த்தால் சிரமமாக தெரியும், ஆனால் உண்மையிலேயே அதற்குள்ளே இருப்பது நன்மைகளும் நலவுகளும் மிகப்பெரிய அல்லாஹுடைய திருப்தியும் அதிலே அமைந்திருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதும் இங்கே நமக்கு விளக்கமாக சொல்லப்படுகின்றது. நிறைய விஷயங்கள் முன்னால உள்ள ஆயத்துகளிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இது முனாஃபிகீன்கள். ஆனா அதற்கு நேர் மாறாக மூமின்கள் எப்படி இருப்பார்கள், அதை அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்றான். லாக்கினிர் ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு, எனினும் அல்லாஹுடைய ரசூலும் அல்லாஹுடைய தூதரும், வல்லதீன ஆமனு மஅஹு, அவருடன் ஈமான் கொண்டவர்களும், ஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம், அவர்கள் தங்களுடைய பொருள்களின் மூலமாகவும் தங்களுடைய உயிர்களின் மூலமாகவும் ஜிஹாது செய்வார்கள், போரிடுவார்கள். வ உலாயிக லஹுமுல் கைராத், அவர்களுக்கு கைராத்துகள் உண்டு.
வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்றும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அதே கட்டளை, போருக்கு செல்ல வேண்டும் என்பது. மூமின்களை எல்லாம் அனுப்பிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊரிலே இருந்து கொள்வதல்ல. ஆனா அது எந்த நேரத்திலே போக வேண்டும், எந்த நேரத்திலே போக வேண்டிய அவசியம் இல்லை என்பதையெல்லாம் அல்லாஹ் சொல்லி தருவான். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடன் சேர்ந்து போருக்கு புறப்படுவார்கள். அவர்கள் தளபதியாக இருந்து புறப்படுவார்கள். சில நேரங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட மாட்டார்கள். அது சிறிய போர் என்பதாக சொல்லப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த போரிலே கலந்து கொண்டார்களோ அதற்கு பெயர் பெரும் போர், கஸ்வா என்பதாக சொல்லப்படும். எந்த போரிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொள்ளவில்லையோ, சஹாபாக்களை மட்டும் அனுப்பி வைத்தார்களோ அந்த போருக்கு பெயர் சரியா என்பதாக சொல்லப்படும், சிறிய போர் என்பதாக. 80க்கு மேற்பட்ட போர்கள் நடைபெற்றிருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 30 போர்களிலே கலந்திருக்கின்றார்கள். மீதி உள்ள போர்கள் சின்ன சின்ன போர்கள் நடைபெற்றிருக்கின்றன. சில சஹாபாக்களை அனுப்பி வைப்பார்கள் அங்கே. அல்லாஹ் தஆலா ரசூலுக்கும் உத்தரவு போடுகின்றான், லாக்கினிர் ரசூல், எனினும் அல்லாஹுடைய ரசூல் தூதர், வல்லதீன ஆமனு மஅஹு, அவருடன் ஈமான் கொண்டவர்கள், ஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம், தங்களுடைய பொருள்களின் மூலமாக தங்களுடைய உயிர்களின் மூலமாக ஜிஹாது செய்வார்கள். பொருளையும் கொண்டு போகணும். யாரும் காசு கொடுத்து அவங்க போறதில்ல. ராணுவத்தில் ஆளுங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அரசாங்கம் காசு கொடுக்குது, சம்பளம் கொடுக்குது, வேலை செய்யறாங்க, சம்பளத்துக்காக வேண்டிய வேலை செய்யறாங்க. ஆள்களை அதுல தேர்ந்தெடுத்து அங்கே அனுப்பி வைக்கின்றார்கள், நாட்டுக்காக வேண்டி போரிடுகின்றார்கள். ஆனா தீனுக்காக வேண்டி போரிடக்கூடியவர்கள் எந்த சம்பளமும் கிடையாது அவர்களுக்கு, யாரும் பொருள் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் மாறாக அவர்கள் தங்களுடைய பொருளை செலவு செய்து கொண்டு போக வேண்டும். போக வேண்டும் என்பது மட்டுமல்ல, போருக்கு போகக்கூடிய நேரத்திலே இந்த எண்ணம் இருக்க வேண்டும், அங்கே நமக்கு வெற்றி கிடைத்தால் கரீமத் பொருளுடன் திரும்பி வருவோம். அதற்கு மாறாக இருந்தால் நம்முடைய உயிர் அங்கே ஷஹீதாக்கப்படும். அல்லாஹ் தஆலாவிடத்தில் மிகப்பெரிய பதவி உண்டு. 2 நிலைகளிலும் அல்லாஹ் தஆலாவுடைய மிகப்பெரிய அருளுக்குரியவர்களாக அவர்கள் ஆக்கப்படுகின்றார்கள். வெற்றி பெற்று திரும்பி வந்தாலும் சரி, போர்க்களத்திலேயே அவர்கள் மடிந்து விட்டாலும் சரி, 2 நிலையிலும் மிகப்பெரிய நன்மைகள் உண்டு. ஆனா சஹாபாக்களுடைய வரலாறு நமக்கு தெரியும், எப்படி இருந்தாங்க. போய்விட்டு திரும்பி வர வேண்டும் என்று யாரும் போவதே கிடையாது. போய் அங்கே ஷஹீதாக வேண்டும் என்றுதான் போவார்கள். இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, 2 கண்களும் தெரியாத ஒரு சஹாபி. அவர்கள் கண்ணு தெரியாதவருக்கு, அதாவது பின்னால் அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்துல, இந்த அடுத்த தொடரில் அல்லாஹ் தஆலா அடுத்த ஆயத்திலே சொல்லுகின்றான். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா, நானும் போருக்கு போறேன் அப்படின்னு சொல்லி உஹது போர்ல சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கூப்பிடவும் இல்லை, அவராக வந்து கேட்டுக்கொண்டார், நான் போருக்கு போகின்றேன் என்பதாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கையிலே கொடியை கொடுத்து அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். அவர் கொடியை பிடித்துக் கொண்டு இருக்கின்றார். இவர் போய் கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொல்லி அந்த கொடியை அவரிடத்தில் கொடுக்க சொல்லிவிட்டார். இப்னு உம்மி மக்தூம் 2 கண்களும் பார்வை இல்லாதவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஅஜ்ஜினாக, பாங்கு சொல்லக்கூடியவராகவும் இருந்தார் என்று வரலாறு நமக்கு நிறைய சொல்லப்பட்டிருக்குது. இப்ப அந்த கொடியை எடுத்துட்டு போனார். அவருக்கு கண்ணு தெரியாது. போர்க்களத்துக்கு போய் என்ன பண்ணாரு, போனாரு, ஒரு எதிரி வந்தா கையை வெட்டிட்டான். வலது கை வெட்டப்பட்டது. பிறகு இடது கையில பிடிச்சாரு, இடது கையும் வெட்டப்பட்டது. பிறகு நெஞ்சிலே தாங்கி கொண்டார் அந்த கொடியை. அதற்கு அடுத்தது இன்னொருவர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அவர் ஷஹீதாக்கப்பட்டார் என்பதாக ஒரு வரலாற்றிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அவருடைய ஆர்வம் அது. போருக்கு போகணும், போருக்கு போய் உயிரோடு திரும்பி வரக்கூடாது, அந்த போரிலேயே மடிந்து விட வேண்டும், ஷஹீதாகி விட வேண்டும் என்ற ஆர்வத்தினால் போனார். அதே போன்று அம்ரு இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மூத்தா போரின் போது அவர்கள் ஒரு கால் ஊனமானவர்கள், ஒரு கால் அவருக்கு ஊனமானது. அவர் போருக்கு போக வேண்டும் என்பதாக, கட்டாயமாக போருக்கு போக வேண்டும் என்பதாக அடம் பிடித்தார். வீட்டுக்காரெல்லாம் சொன்னாங்க, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா சலுகை கொடுத்திருக்கிறான். அதுக்கு பின்னால் அந்த ஆயத்து வந்துருச்சு, யார் முடமாக இருக்கின்றாரோ, நோயாளியாக இருக்கின்றாரோ அவர்களுக்கெல்லாம் விதிவிலக்கு இருக்கின்றது. அவர் போருக்கு வராமல் இருப்பதனால் குற்றமில்லை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அதனால நீங்க போருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு வாஜிப் கட்டாயம் என்பதெல்லாம் கிடையாது, போருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக சொன்னார். இல்ல இல்ல நான் போய்த்தான் ஆகணும் அப்படின்றார். அந்த வீட்டுக்காரர், அவருடைய வீட்டுக்காரர்கள் தமாஷாக சொன்னார்கள், கேலியாக சொன்னார்கள், ஆமா இந்த நொண்டி காலை வச்சுக்கிட்டு தான் போய் ஒரு போர் புரிய போறாரா இருக்கணும் அப்படின்னு வேற சொன்னாங்க. அவருக்கு இன்னும் கொஞ்சம் ரோஷம் வந்துருச்சு. அல்லாஹ் தஆலா இடத்துல துஆ செய்தார், யா அல்லாஹ்
நான் அந்த போரிலேயே ஷஹீதாகி விட வேண்டும். என்னுடைய ஜனாசாவை எந்த இடத்தில் நான் இறக்கின்றேனோ ஷஹீதாக அந்த இடத்திலேயே அடக்கப்பட வேண்டும். இந்த ஊருக்கு நான் திரும்பி வரக்கூடாது, என்னுடைய வீட்டுக்கு நான் திரும்பி வரக்கூடாது அப்படின்னு துவா செஞ்சார். நம்ம என்ன துவா செய்வோம்? போருக்கு போனா, போருக்கே போக மாட்டோம், நம்ம கூப்பிட்டாங்க கூட. அப்படியே போனோம்னா என்ன துவா செய்வோம்? யாரெல்லாம் நான் என்ன மௌத்தாக்காவும் பத்திரமா கொண்டு வந்து வீட்டுல சேர்த்துரு, அப்படிதான் சொல்லுவோம். ஹஜ்ஜுக்கு போறவங்களும் கூட நாங்க திரும்பி வரணும், நல்லா திரும்பி வரணும், நல்லா ஹஜ்ஜு செஞ்சுட்டு திரும்பி வரணும், துவா செய்யுங்க அப்படிதான் சொல்லிட்டு போறாங்க. அங்க போய் மக்காவிலேயோ மதீனாவிலேயோ நான் மௌத்தாகணும் அப்படின்னு துவா செய்யுங்கன்னு யாராவது கேட்கறாங்களா? மக்காவில மதீனாவில் மௌத்தானா, அது மதீனாவில் மௌத்தானா பெரிய பாக்கியம். அங்க யாராவது கேட்கறாங்களா? அப்படின்னு மதீனாவுக்கு போகணும், ஜியாரத்து செய்யணும், அங்கேயே மௌத்தாகணும் ஹஜ்ரத் துவா செய்யுங்க அப்படின்னு இது வரைக்கும் யாரும் கேட்டதே இல்லை. சரி, போருக்கு போகணும், அங்க மௌத்தாகணும், வீட்டுக்கு வரவே கூடாது. அதே மாதிரி அவர் அப்துல் ஜமோஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த போரில் ஷஹீதாக்கப்பட்டார்கள், மூத்தா போரில். சரி, அவரை ஊருக்கு கொண்டு வருவதற்காக, வீட்டுக்கு கொண்டு வருவதற்காண்டி ஒரு குதிரையிலேயோ அல்லது ஒட்டகத்திலேயோ ஏற்றி வைத்து ஜனாசாவை அனுப்பிவிட்டார்கள். ஆனா அந்த ஒட்டகம் போகவே இல்லை, நகரவே மாட்டேங்குது. ஜனாசாவை தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒட்டகம் போகவே இல்லை. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் செல்லவே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அவருடைய உறவினர்களிடத்துல கேட்டாங்க, இவர் வீட்டிலிருந்து வரும்பொழுது ஏதாவது துவா செய்தாரா, ஏதாவது சொன்னாரான்னு கேட்டாங்க. ஆமா, இப்படி சொன்னார், நான் வீட்டுக்கு திரும்பி வரக்கூடாதுன்னு சொன்னார். அப்ப இறக்குங்க ஜனாசாவை, இங்கே என்ன நடந்தாலும் என்ன நிகழ்ந்தாலும் சரி இந்த ஒட்டகம் போகாது, அதனால அவருடைய ஜனாசாவை இங்கே அடக்கம் செய்து விடுங்கள் என்பதாக சொன்னார். அவ்வளவு பெரிய ஆர்வம் சஹாபாக்களுக்கு இருந்தது போர் செய்வதிலே. அதனால் அல்லாஹ் கட்டளையிட்டான், அதை செய்து முடித்தார்கள் அவர்கள். இங்கே அல்லாஹ் சொல்லுகின்ற ஆக்கினர் ரசூல் முனாஃபிகீன்களுக்கு எதிராக மூமின்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வல்லதீன ஆமனூ ஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம், தங்களுடைய பொருளை கொண்டு பொருள்களை கொண்டும் தங்களுடைய உயிர்களை கொண்டும் அவர்கள் போர் புரிந்தார்கள். உலாயிக லஹுமுல் கைராத், அத்தகையவர்களுக்கு ஹைராத் இருக்கின்றது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அவர்களுக்கு ஹைராத் என்று சொன்னால் நன்மைகள் அப்படின்னு அர்த்தம். எல்லா நன்மைகளையும் அது குறிக்கும். எந்த நன்மைகளா இருந்தாலும் சரி, தீன் துனியாவுடைய எல்லா நன்மைகளும் அவர்களுக்கு உண்டு என்பதாக பொருளாகும். உலகத்திலும் நன்மைகள் உண்டு, அதே மாதிரி ஆகிரத்திலும் நன்மைகள் உண்டு. ஹைராத் என்று சொன்னால் அவர்கள் பலன் பெறக்கூடிய, அவர்களுக்கு பலன் தரக்கூடிய எல்லா நன்மைகளும் அவர்களுக்கு உண்டு என்பதாக பொருள். பொதுவாக அந்த ஹைராத் என்பதற்கு நிறைய விளக்கங்கள் சொல்றாங்க. எந்த விளக்கம் சொல்லப்பட்டாலும் சரி, எல்லா நன்மைகளும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடியது ஹைராத் என்பதாக சொல்லப்படும். அல்லது ஹைராத் என்று சொன்னால் குர்ஆன்ல சூரத்து அர் ரஹ்மான் என்ற சூறாவில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ஃபீஹின்ன ஹைராத்துன் ஹிசான். சில சொர்க்கத்தினுடைய சில நிலைகளை பற்றி சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த சொர்க்கங்களிலே, சொர்க்கத்தினுடைய அந்த சோலைகளிலே அழகான பெண்கள் இருக்கின்றார்கள், அந்த சொர்க்கம் அவர்களுக்கு தரப்படும் என்று சில மூமின்களை பற்றி குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றார். பெண்கள், அழகான பெண்கள் இருக்கின்றார்கள். ஹைராத்துன் என்பதற்கு பெண்கள் என்று அர்த்தம். ஹிசான் அழகான, அழகான பெண்கள் அந்த சொர்க்கத்திலே இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். ஹைராத் என்று சொன்னால் பெண்கள் என்ற அர்த்தம். உலாயிக லஹுமுல் ஹைராத், அவர்களுக்கு சொர்க்கத்தில் உள்ள பெண்கள், ஹூருல் ஈன்கள் அவர்களுக்கு உண்டு. உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அதாவது யார் சொர்க்கம் செல்லுகின்றார்களோ, சொர்க்கத்தினுடைய பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய நிலையை பெறுகின்றார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். வெற்றி என்பதனுடைய இறுதி நோக்கம் என்னவென்று சொன்னால் சொர்க்கத்தை அடைவது. மனிதன் உலகத்திலே பல்வேறு வேலைகளை செய்கின்றான். நான் அதிலே வெற்றி அடைந்து விட்டேன், அதுல பாஸ் ஆயிட்டேன், இதுல பாஸ் ஆயிட்டேன், இதுல வெற்றி அடைந்து விட்டேன், வியாபாரத்திலே, தொழிலிலே, மற்ற காரியங்களிலே, படிப்பதிலே, வேறு வேலைகளிலே வெற்றி அடைந்து விட்டேன், வெற்றி அடைந்து விட்டேன் என்பதாக மனிதன் சொல்லுகின்றான். ஆனால் வெற்றி என்பதனுடைய இறுதி இலக்கு என்னவென்று சொன்னால் சொர்க்கம் போய் சேருவது, அதுதான் வெற்றி. அது கிடைச்சிருச்சுன்னா, அதனால அல்லாஹ் தஆலா பல இடங்களில் சொல்லுகின்றா, இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிவிட்டு ஸாலிகல் ஃபௌஸுல் அஸீம், அதுதான் மகத்தான வெற்றி. வெற்றி என்பதனுடைய இறுதி இலக்கு அதுதான், சொர்க்கம் கிடைக்க வேண்டும். அது அவர்களுக்கு கிடைக்கின்றது. யாருக்கு? அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடக்கின்றார்களோ அவர்களுக்கு என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். خالدين فيها هم المفلحون اعد الله لهم جنات تجري. இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். முன்னால் இந்த ஆயத்து இதே மாதிரி மூமின்களுக்கு வந்தது, அதே மாதிரி இந்த இடத்திலும் அல்லாஹ் சொல்லுகின்றார். அஅத் அல்லாஹு லஹும், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தயார் செய்து வைத்து விட்டான். ஜன்னாத்தின், சொர்க்கத்தினுடைய தோட்டங்களை, சோலைகளை தயார் செய்து வைத்திருக்கின்றான். தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அதற்கு அருகிலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். முன்னால் வழக்கம் சொல்லியிருக்கோம், ஆறு, 4 விதமான ஆறுகள், நீராறு, பாலாறு, மதுவாறு, தேனாறு என்று 4 ஆறுகள் ஓடும்.
அது எங்கிருந்து வரும்? சொர்க்கத்தினுடைய, அதாவது ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தினுடைய நடுப்பகுதியில் இருந்து ஒலித்தோடுகின்றது, அது புறப்பட்டு வருகின்றது. சொர்க்கத்தினுடைய எல்லா பகுதிகளுக்கும் அது பாய்ந்து சென்று கொண்டிருக்கும். ஆறு என்று சொன்னால் அது அதனுடைய நிலையே வேற, இங்க இருக்கக்கூடிய ஆறு மாதிரி அல்ல. அது ஒவ்வொன்றும் எவ்வளவு பெருசு இருக்கும், எவ்வளவு அகலம் இருக்கும், எவ்வளவு நீளம் இருக்கும், அது எவ்வளவு தூரம் ஓடும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆக அல்லாஹ்தால ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அப்படின்னு சொன்னா அவர்களுடைய இன்பமயமான வாழ்க்கையை சுட்டி காட்டக்கூடியதாக அது அமைந்திருக்கின்றது என்று பொருள். அந்த 6 நாள் நமக்கு என்ன பலன் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஆறு ஓடுகின்றது இவருடைய மாளிகைக்கு பக்கத்திலே அப்படின்னு சொன்னா அதனால இவருடைய மதிப்பும் மரியாதையும் உயர்கின்றது. அல்லாஹ்தாலா இவருக்கு அவ்வளவு மதிப்பையும் மரியாதையும் தருகின்றான் என்பதாக பொருள். தஜ்ரீ மின் தஹ்தில் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா, என்றென்றும் அதிலே நிரந்தரமாக அவர்கள் இருப்பார்கள். அந்த இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னு சொன்னா அதுக்கு பின்னால் வெளியே வர்றதே கிடையாது. தாலிகல் ஃபௌசுல் அலீம், அதுதான் மகத்தான வெற்றி என்றும் குறிப்பிடுகின்றார். இது மூமின்களுக்கு உரியது. வஜாஅல் முஅத்திரூன மினல் அராபி லியூஸன லஹும். அடுத்த ஒரு செய்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். இதே தபூக் போர் நேரத்திலே, தபூக்குடைய போரின் போது கிராமப்புறத்திலே இருக்கக்கூடிய சில அரபிகள், கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய சில அரபிகள் வந்தார்கள். அவங்க யார சொல்லலாம், நாங்க போருக்கு வருவதற்குத்தான் விரும்புகின்றோம், எங்களுக்கு மிகப்பெரிய ஆசை இருக்கின்றது போருக்கு வர வேண்டும் என்பதாக. தாங்கள் அறிவிப்பு கொடுத்திருக்கின்றீர்கள் தபூக்கு வர வேண்டும். ஆனால் நாங்கள் போருக்கு வந்துவிட்டால் நாங்கள் வசிக்கக்கூடிய பகுதியிலே பக்கத்திலே தை என்று ஒரு கிளையார் இருக்கின்றார்கள், ஒரு கூட்டத்தார் இருக்கின்றார்கள். அவர்கள் மூமின்கள் அல்ல, ஈமான் கொள்ளவில்லை. நாங்கள் ஆண்கள் எல்லாம் யார் போருக்கு தகுதியானவர்களோ அவர்கள் எல்லாம் வெளியே புறப்பட்டு வந்து விட்டால் வீட்டுல ஊர்ல இருக்கக்கூடிய யார் இருப்பாங்க? பெண்கள் இருப்பாங்க, வயோதிகள் இருப்பாங்க, சிறுவர்கள் இருப்பாங்க. அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது. இந்த தையுடைய கிளையார், தை என்ற அந்த கூட்டத்தார் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், எங்களுடைய பெண்களை மானபங்கப்படுத்தி விடுவார்கள், எங்களுடைய சொத்துக்களை அபகரித்துக் கொள்வார்கள், எங்களுடைய குழந்தைகளை அபகரித்து சென்று விடுவார்கள், இப்படி எங்களுடைய சொத்துக்களுக்கெல்லாம் சேதம் விளைவித்து விடுவார்கள். ஆகவே நாங்கள் உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுகின்றோம், நாங்கள் போருக்கு வராமல் இருப்பதற்கு எங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்பதாக அந்த அரபியர்கள் கேட்டார்கள். அதாவது கிராமப்புறத்து அரபிகள், காட்டு அரபிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஆராப் என்பதாக குர்ஆனுடைய பாஷையிலே அல்லாஹ் தஆலா சொல்லுவார். ஜாஅல் முஅத்திரூன மினல் ஆராப், ஆராபுகளில் இருந்து, கிராமப்புறத்து அரபிகளில் இருந்து சிலர் புகழ் தேடினார்கள். அதாவது நாங்கள் வர முடியாது என்று காரணத்தை சொன்னார்கள். லியூதன லஹும், அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக வந்தார்கள். இது அவ்வளவுதான், அந்த ஆயத்தில் இருக்குது. ஆனா விளக்கம் என்னன்னு கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு அனுமதி கொடுத்து விட்டார்கள். அனுமதி கொடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தது அல்லாஹ் தஆலாவுடைய உத்தரவின் பேரில். அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி சொல்ல சொன்னான், இந்த மாதிரி அவர்கள் சொல்லுவது உண்மைதான், அவர்கள் போருக்கு புறப்பட்டு வந்து விட்டால் அங்கே பலவிதமான நஷ்டங்கள் ஏற்பட்டுவிடும், அவர்களுக்கு அவருடைய ஊரெல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு விடும் எதிரிகளால். ஆகவே அவர்களுக்கு அனுமதி கொடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி அனுப்பினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு அனுமதி கொடுத்து விட்டார்கள். சரி, நீங்க வர வேண்டியதில்லை, ஊர்லயே இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லி. இதை பார்த்து அந்த முனாஃபிகீன்கள் என்ன பண்ணாங்க, அவங்களும் சில பேர் போய் எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதை அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒரே ஆயத்துடைய தொடர் தான். அடுத்து சொல்லுங்க, வகஅதல்லதீன கதபுல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வையும் அவருடைய ரசூலையும் பொய்யாக்கியவர்களும் ஊரிலே உட்கார்ந்து கொண்டார்கள், போருக்கு வராமல் உட்கார்ந்து கொண்டார்கள். இதுவும் அதே மாதிரி கிராமப்புறத்திலிருந்து ஒரு கூட்டம், அடுத்த ஒரு கிராமம், அந்த கிராமத்திலிருந்து ஒரு சிலர் வந்தார்கள், கிராமப்புறத்து அரபிகள். அவர்கள் உண்மையிலேயே மூமின்கள் அல்ல. முதல்ல சொன்னாங்களே அவர்களை போன்று உண்மையான காரணத்தை அவர்கள் சொல்லவில்லை. உண்மையாக அவர்களுக்கு தடை ஏதும் கிடையாது. ஆனா அவங்களும் இவங்களை பார்த்துட்டு அவங்களும் என்ன கேட்டாங்க, எங்களுக்கு அனுமதி கொடுங்க, நாங்களும் வீட்டிலேயே உட்கார்ந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா அதை கண்டித்து சொல்லுகின்றாங்க, வகஅதல்லதீன கதபுல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வையும் ரசூலையும் பொய்யாக்கியவர்கள் அப்படின்னு சொல்லும் போதே அவங்க பொய்யா சொல்றாங்கன்னு அர்த்தம். அவர்களும் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டார்கள். சயுஸீபுல்லதீன கஃபரு மின்ஹும் அஸாபுன் அலீம், யார் இவர்களிலே யார் பொய்யாக்கி வைக்கின்றார்களோ, அல்லாஹ்வை ரசூலையும் பொய்யாக்குகின்றார்களோ அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை உண்டு என்பதையும் நபியை நீங்கள் தெரியப்படுத்தியவர். சயுஸீபுல்லதீன கஃபரு மின்ஹும், அவர்களிலிருந்து நிராகரித்தவர்கள் விரைவிலேயே அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள், அவர்களுக்கு கிடைத்துவிடும் அஸாபுன் அலீம், நோவினை தரத்தக்க வேதனை அவர்களுக்கு கிடைக்கும். விரைவிலே கிடைக்கும் என்று சொன்னா துனியாவிலும் இருக்கலாம், ஆகிரத்திலும் இருக்கும், ரெண்டு நிலைகளிலும் அவருக்கு கிடைக்கும். உலகத்தில் கிடைப்பது கேவலமும் அவர்களுக்கு வரி விதிப்பும் அல்லது அவர்களுக்கு சில தண்டனைகளும் கிடைக்கும்.
அதாவது அல்லாஹ் ரசூலுடைய சட்டங்களை மீறியதற்காக வேண்டி சில தண்டனைகள் கொடுக்கப்படும் அவர்களுக்கு. உலகத்திலே அது மாதிரி இழிவான ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டுவிடும். பிறகு மௌத்துக்கு பின்னால் அவர்களுக்கு நிரந்தரமாக தண்டனை, நரகத்தினுடைய தண்டனை உண்டு. அதான் அதாபுன் அலீம், நோவினை தரத்தக்க வேதனை என்பதாக இங்கே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். ஆக அந்த உண்மையை சொல்லக்கூடிய அந்த கிராமப்புறத்து அரபிகளை பார்த்து பொய் சொல்லக்கூடிய இவர்களும் தங்களுக்கு சலுகை வேண்டும் என்பதாக கேட்டபொழுது அல்லாஹ் தஆலா அதை மறுத்து சொல்லுகின்றான், அவர்களுக்கு கிடையாது என்பதை. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா, சரி இப்படி யார் அனுமதி கேட்கின்றார்கள், ஆனா உண்மையிலேயே யார் வர தகுதி இல்லாதவர்களாக இருக்கின்றார்களோ, நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அனுமதி உண்டு, அவர்கள் மீது குற்றம் எதுவும் கிடையாது. போருக்கு வராததின் காரணமாக குற்றம் எதுவும் கிடையாது. அவர்கள் யார் யார் என்பதை பற்றி உள்ள விளக்கத்தை அல்லாஹ் அடுத்த ஆயத்திலே சொல்லுகின்றார். லைஸா அலல் துஅஃபாய், பலவீனமானவர்களின் மீதும், பலவீனமானவர்கள் வர முடியாமல் உடல் பலவீனமா, அப்படியே வயோதிகமானவர்கள் அப்படின்னு அர்த்தம். வலா அலல் மர்லா, அல்ல பலவீனமானவர்கள் அப்படிங்கிறதுக்கு பெண்களும் வைத்துக் கொள்ளலாம். பெண்களும் பலவீனமானவர்கள் தான். பொதுவாகவே பெண்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்கள் பலவீனமானவர்கள் தான், ஆண்களை விட பலவீனமானவர்கள். பலவீனமானவர்களின் மீதும், வலா அலல் மர்லா நோயாளிகளின் மீதும், வலா அலல்லதீன லா யஜிதூன மா யுன்ஃபிகூன் போருக்கு செலவு செய்வதற்காக வேண்டி எந்த பொருளையும் பெற்றுக் கொள்ளவில்லையே அவர்களின் மீதும் ஹரஜுன் எந்த குற்றமும் இல்லை. பலவீனமானவர்கள் அதாவது பெண்கள், வயோதிகர்கள், மர்லா நோயாளிகள், அதே மாதிரி போருக்கு செல்வதற்கு பொருளாதாரம் வேணும், அந்த பொருள் இல்லாதவர்கள், ஆயுதங்கள் வாங்குவதற்கு, உணவுக்காக வேண்டி, மற்ற செலவுகளுக்காக வேண்டி பொருளே இல்லாதவர்கள், பெற்றுக்கொள்ளவில்லையே, பொருளை பெற்றுக்கொள்ளவில்லையே அவர்களின் மீதும் குற்றம் எதுவும் இல்லை. எப்பொழுது இதா நஸஹு லில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் அவர்கள் கட்டுப்பட்டால், அல்லாஹ்வுக்கும் அவர் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடந்தால், அல்லாஹ் சொல்லுவதையும் ரசூல் சொல்லுவதையும் கேட்டு நடக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களின் மீது எந்த விதமான குற்றமும் கிடையாது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடப்பது அப்படிங்கிறது என்ன? ஏன்னா இந்த நஸஹு அப்படிங்கிற வார்த்தை இருக்குதே, பொதுவா நசீஹத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சாதாரணமா நம்முடைய முஸ்லிம்களுடைய வழக்கத்தில் கொஞ்சம் நசீஹத் செய்யுங்க அப்படின்னு சொன்னா உபதேசம் செய்யுங்கள், நல்லுரைகள் கூறுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நஸஹு அப்படிங்கிறதுக்கு பல விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. இந்த நஸஹு என்ற வார்த்தை என்னென்ன கருத்துக்களை சொல்லுகின்றோ அது உடையவராக அவர்கள் இருந்தால் இவர்களின் மீது குற்றம் இல்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். பெண்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். அந்த நடப்பு எப்படி அப்படிங்கறதையும் விளக்கம் சொல்லுகின்றார்கள். அதே போன்று பலவீனமானவர்கள், வயோதிகமானவர்களுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, நோயாளிகள் போக வேண்டிய அவசியம் இல்லை, பொருளாதாரம் இல்லாதவர்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவங்க எப்படி இருக்கணும், இதா நஸஹு லில்லாஹி வ ரசூலிஹி என்று அல்லாஹ் ஒரு நிபந்தனையை குறிப்பிடுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்திற்கு, அதாவது இந்த நஸஹு லில்லாஹி அப்படின்னு சொன்னா அசல்ல ஈமான் மிக வலிமையாக இருக்கணும், அமல் செய்வதிலே எந்த விதமான தீமையும் இல்லாமல், தடுமாற்றம் இல்லாமல், தவறான நிலை இல்லாமல் அமல் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். குர்ஆன்ல ஒரு இடத்துல தௌபாவை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா என்று சொல்லுகின்றான். ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நஸூஹான தௌபா செய்யுங்கள் என்பதால் அந்த நஸூஹ் என்ற வார்த்தையில் உள்ளதா இதா நஸஹு என்பது. அங்க நஸூஹான தௌபா என்று சொன்னால் கலப்பற்ற தௌபா, எந்த விதமான தீமையும் இல்லாமல், எந்த விதமான தவறும் இல்லாமல், மனக்கோளாறு இல்லாமல், இனிமேல் பாவங்கள் செய்வோம் என்ற நிலை இல்லாமல் தௌபா செய்யும் பொழுது இனிமேல் பாவங்களே செய்ய மாட்டேன் அப்படிங்கிற நியத்துல செய்யணும், எண்ணத்துல தௌபா செய்யணும் இல்லையா? இனிமேல் பாவங்களே செய்ய மாட்டேன் என்ற உறுதியோடு செய்யணும். அதுக்கு பேர் தான் நஸீஹத், நஸஹு என்று சொல்லுவது என்று அல்லாஹ் தஆலா நஸூஹன் என்ற வார்த்தையை குறிப்பிடுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தீனு அன் நஸீஹா அப்படின்னு சொன்னாங்க. தீன் என்பது நஸீஹத்து தான் என்பதாக சொன்னார்கள். தீன் என்பது நஸீஹத்து தான். இப்ப நஸீஹத் அப்படிங்கிறதுக்கு உபதேசம் அர்த்தம் செய்யறோம், கருத்து அர்த்தம் அது. ஆனா உண்மையிலேயே கட்டுப்பட்டு நடக்குதல் அப்படின்னு அர்த்தம், கருத்து கட்டுப்பட்டு நடக்குதல். சஹாபாக்கள் கேட்டார்கள், அத்தீனு அன் நஸீஹா, தீன் என்பது கட்டுப்பட்டு நடப்பதுதான் என்பதாக சொன்ன பொழுது யா ரசூலல்லாஹ் யாருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. யாருக்கு கட்டுப்பட்ட வேண்டும்?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லில்லாஹி வலி கிதாபிஹி வலி ரசூலிஹி வலி அஇம்மத்தில் முஸ்லிமீன் வ ஆம்மத்திஹிம். 5 கருத்துக்களை சொன்னார்கள். அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், அவனுடைய வேதத்திற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், அவனுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், முஸ்லிமுடைய தலைவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், பொதுமக்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். இப்ப இந்த கட்டுப்பாடு அப்படிங்கிறது வெறுமனே கட்டுப்பாடுங்கிற அர்த்தம் மட்டுமல்ல, அவர்களுக்கு தேவை, அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் அவர்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் முழுமையாக செய்ய வேண்டும் என்பதால். சரி, இப்ப ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக விளக்கங்களும் சொல்லி காட்டப்பட்டு இருக்கிறது. அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன? அல்லாஹுக்கு நசீஹத் உடையவராக இருப்பது அப்படின்னு அர்த்தம் என்னன்னு கேட்டா, அல்லாஹுடைய வஹ்தானியத், அவருடைய ஒருமைப்பாட்டிலே பரிபூர்ணமான நம்பிக்கை உள்ளவராக இருக்க வேண்டும். அல்லாஹ் வஹ்தா, ஒருவன் என்பதிலே, வஹ்தானியத்திலே சரியான எண்ணம் உடையவராக, நம்பிக்கை உடையவராக இருக்க வேண்டும். அல்லாஹுக்கு என்னென்ன சிபாத்துகள், தன்மைகள் இருக்கிறோம், அந்த தன்மைகளை எல்லாம் பரிபூர்ணமாக நம்பிக்கை கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய சிபாத்துகள் வேறு யாருக்கும் கிடையாது, அல்லாஹுக்கு மட்டுமே சொந்தம் அப்படிங்கிற நம்பிக்கை உடையவராக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலாவை எல்லா விதமான குறைகளை விட்டு பரிசுத்தமானவன் என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். எந்த விதமான சின்ன குறையும் அவனுக்கு கிடையாது. நிறைய ஆயத்தில் குர்சியுடைய விளக்கத்தெல்லாம் சொல்லி இருக்கிறோம். ஒரு சின்ன குறையும் கூட அல்லாஹு தாலாவுக்கு இது தெரியலையா அப்படின்னு கேட்டாவே மிகப்பெரிய குற்றம். என்ன தெரியலையா அப்படின்னு இவர் கேட்கிறதே அல்லாஹுக்கு தெரியலைங்கிறத சொல்றாரு. அல்லாஹுக்கு இதெல்லாம் விளங்கலையா அப்படின்னு கேட்டா அல்லாஹுக்கு விளக்கம் இல்லைன்னு சொல்றாரு. இதெல்லாம் ஒரு மூமினான மனிதனுடைய வாயிலிருந்து, நாவிலிருந்து, எண்ணத்திலிருந்து வரவே கூடாது. அதே போல அல்லாஹு தஆலா இப்படி என்னை ஆக்கிவிட்டானே, என்னை மட்டும் இப்படி ஆக்கிவிட்டானே என்று சொன்னால் அல்லாஹ் மீது குற்றம் சுமத்துவதை போன்றாகும். ஒரு குறையை அல்லாஹ் மீது இவர் ஏற்படுத்துகின்றார் என்பது. அதனால அல்லாஹ் தஆலா லா தஅகுதுஹு சினத்தும் வலா நௌம், அவனுக்கு எந்த விதமான பெரிய தூக்கமோ சிறு தூக்கமோ அவனுக்கு ஏற்படாது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஒரு அசதி, மறதி, அல்லாஹ் தஆலா மறந்து விட்டான், அல்லது அசதியாக இருந்து விட்டான், அல்லது கவனக்குறைவாக இருந்து விட்டான் என்றெல்லாம் சொல்லுவது அவனுடைய சிபாத்துக்கு நேர் மாற்றமான விஷயமாகும். இதுவெல்லாம் அல்லாஹ் தஆலா அல்லாஹுடைய விஷயத்திலே எதையெல்லாம் சொல்லலாம், எதையெல்லாம் சொல்லக்கூடாது, எதையெல்லாம் நம்பலாம், எதையெல்லாம் நம்பக்கூடாது என்று தெரிவதற்கு பெயர் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடப்பது அப்படின்னாரு. இரண்டாவது வலி கிதாபி, அவனுடைய வேதத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் கேட்டா, வேதத்தில் என்னென்ன சொல்லப்பட்டு இருக்கின்றதோ அதையெல்லாம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆனிலே எந்த சட்டங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கின்றனவோ அதை முழுமையாக செய்ய வேண்டும். இந்த சட்டம் என்னுடைய வாழ்க்கைக்கு ஒத்து வராது, இந்த சட்டம் இந்த காலத்திற்கு ஒத்து வராது, இந்த சட்டம் இந்த நாட்டுக்கு சரி வராது என்றெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி கிடையாது. முதல்ல எல்லா காலங்களுக்கும், எல்லா நாடுகளுக்கும், எல்லா நிலைகளுக்கும், எல்லா மனிதர்களுக்கும், எல்லா தேவைகளுக்கும் பொருத்தமான சட்டத்தை தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக அருளி இருக்கின்றான் என்ற நம்பிக்கை கொள்வது கிதாபுக்கு கட்டுப்படுவது, வேதத்திற்கு கட்டுப்படுவது அப்படின்னாரு. அதே மாதிரி ரசூலுக்கு கட்டுப்படுவது அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ அதை நம்புவது, அதை செயல்படுத்துவது. ரசூலை நம்புவது, அவர்கள் சொல்லிய முறைப்படிக்கு செயல்படுவது, அந்த செயலில் தான் வெற்றி இருக்கின்றது என்று நம்பிக்கை கொள்வது. அது அல்லாத வேறு செயல்களில் வெற்றி இல்லை என்பதை நம்பிக்கை கொள்வது. பொதுவாக எல்லா சட்டமும் அப்படித்தான். அல்லாஹ்வுக்கு, கிதாபுக்கு, வேதத்திற்கு, ரசூலுக்கு கட்டுப்படுறது அப்படின்னு சொன்னா, இவர்கள் எல்லாம் எதை சொன்னார்களோ அதில் தான் வெற்றி இருக்கின்றது, அது அல்லாத வேறு வழிகளில் வெற்றி கிடையாது என்ற நம்பிக்கை வர வேண்டும். நாலாவதாக வரை அஇம்மத்தில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய தலைவர்களுக்கு கட்டுப்படுவது என்று சொன்னால், ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்து ஒரு முஸ்லிமான மனிதர் தலைவராக அமைக்கப்பட்டு விட்டால் அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அவர் என்ன சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். ஏன்னு கேட்டா, அவர் தவறாக சொன்னால் அந்த குற்றம் அவருடையது. கட்டுப்பட்டு நடக்க வேண்டியது முஸ்லிம்களுடையது, பொதுமக்களுடையது, அதை செய்ய வேண்டும். ஆனால் தவறான விஷயத்தில் அவர் கட்டளையிட்டால், மார்க்கத்திற்கு மாற்றமானது, இயற்கைக்கு மாற்றமானது, நியதிக்கு மாற்றமானது, அதை கட்டளையிட்டால் அது செய்யக்கூடாது. எப்படி அல்லாஹ் தஆலா பெற்றோரை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், அவ்விருவருக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அவங்க ரெண்டு பேரும் மார்க்கத்திற்கு மாற்றமாக, அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக எதையாவது சொன்னால் அதை கேட்கக்கூடாது இல்லையா? பெற்றோர் அவங்க சொல்றாங்க, நீ இதை செய்ய வேண்டும் என்று ஒரு காரியம் சொல்றாங்க, அது குர்ஆன்ல ஹதீஸ்க்கு மாற்றமா இருக்கு, அது செய்யக்கூடாது. நீ தொழவே கூடாது, நீ குர்ஆன் ஓதவே கூடாது, நீ மஸ்ஜிதுக்கு போகவே கூடாது அப்படின்னு பெற்றோர் சொல்றாங்க. கேட்கலாமா? கேட்க கூடாது.
அது அல்லாத தீனுடைய விஷயத்தில முழுமையாக அவர்களுக்கு கட்டுப்பட்ட, அதே போன்று முஸ்லிம்களுக்கு தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். உலக விஷயத்தில தீனுடைய விஷயம் அல்லாத வேறு விஷயத்தில அவர்கள் சொன்னால் அது அந்த சூழ்நிலையை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். சரியா? தீனுடைய விஷயத்திற்கு மாற்றமாக ஒரு கருத்தை சொன்னால், அது இயற்கைக்கு மாற்றமாக இருந்தால், இயற்கையான நியதியான ஒரு செயலுக்கு மாற்றமாக இருந்தால் அதையும் செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு போருக்கு ஒரு படையை, குறிப்பிட்ட ஒரு சிறு படையை அனுப்பினார்கள். ஒரு சஹாபியை அதற்கு தலைவராக, அமீராக நியமனம் செய்து, தளபதியாக நியமனம் செய்து அனுப்பினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லிருக்காங்க, எல்லா சஹாபாக்களுக்கும் தெரியும், அல்லாஹ்வுக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், ஒரு ஜமாத்துடைய அமீருக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அமீர் என்ன சொல்லுகின்றாரோ அதுதான் சட்டம். எவர் அமீருக்கு கட்டுப்பட்டு நடந்தாரோ அவர்தான் ரசூலுக்கு கட்டுப்பட்டவர், ரசூலுக்கு கட்டுப்பட்டவர் தான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். அதனால் அமீருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், அவர் சொல்றதுக்கு மாற்றமே செய்யக்கூடாது அப்படிங்கிறது பொதுவான விதி. அது சஹாபாக்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்ப அந்த சஹாபாக்கள் போருக்கு போனாங்க. அந்த அமீர் இருக்காரு, அமீர் சாபு, அவருக்கு மனசுக்கு திருப்தி இல்லாத அல்லது வேதனை தரக்கூடிய ஏதோ ஒரு வேலையை அந்த சஹாபாக்கள் அங்க இருந்த அந்த படையினர் செஞ்சுட்டாங்க. அதனால அவர் என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் கூப்பிட்டு கொஞ்சம் விறகு கொண்டு வாங்க அப்படின்னாரு. பக்கத்துல காடு இருந்துச்சு, அங்க இருந்து விறகுகளை கொண்டு வந்தாங்க. அவர் சொன்ன உடனே, ஏன் எதுக்கெல்லாம் கேட்க கூடாது, அமீர் சொன்னா உடனே செஞ்சிடணும். கொண்டு வந்தாரு விறகு, கொண்டு வந்தாங்க. நெருப்பு மூட்டுங்க அப்படின்னாரு. அந்த நிறக வச்சு நெருப்பு கொளுத்துனாங்க. நெருப்பு நன்றாக எரிஞ்சு கனகடன்னு நெருப்பு கங்குகள்லாம் வந்த உடனே ஒரு சஹாபி கூப்பிட்டு அவரை சொன்னாங்க, நீங்க அந்த சஹாபாக்களை சொன்னாங்க, நீங்க எல்லாரும் போய் அந்த நெருப்புல விழுங்க அப்படின்னாரு. அவர் என்ன, இவரெல்லாம் அமீர் சாபான்னு கேக்குறீங்களா? அவர் சொன்னார் அமீருக்கு கட்டுப்படணும், ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. அதனால அவர் சொன்னாரு, நான் சொல்றேன், நீங்க போய் எல்லாரும் நெருப்புல விழுங்க அப்படி. அவர்கள் யாரும் போய் விழல, தயாரா இல்லை, யாருமே விழல. அப்ப அவருக்கு, நாங்க உங்க சொல்லுக்கு கட்டுப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்துல, நெருப்புல விழக்கூடிய விஷயத்துல நாங்கள் கட்டுப்பட மாட்டோம். அதே நிலையில மதீனாவுக்கு வந்தாங்க, போர் முடிஞ்சு மதீனாவுக்கு வந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த விஷயம் சொல்லப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதிரி விஷயத்துல அமீருக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அவருடைய சொல்லை கேட்டு அந்த நெருப்பிலே நீங்கள் விழுந்திருந்தால் அந்த நெருப்பை விட்டு எப்பொழுதுமே மீள மாட்டீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. இனிமேல் இந்த ஆகிரத்துக்கு போனால் நெருப்புல தான் கிடப்பீங்க. அப்ப அவர் சொன்னது தவறான காரியம், தவறான காரியத்தை செய்யக்கூடாது என்பதற்கு ஆதாரமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அதனால மூமின்களுடைய, முஸ்லிம்களுடைய தலைவருக்கு கட்டுப்படுதல் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ரசூலுடைய சொல்லுக்கு மாற்றமில்லாத விஷயத்திலே கட்டுப்பட வேண்டும். இதுக்கு பேர் நசிஹத். அதான் தீன் நசிஹத் என்பதுக்குள்ள இந்த 5 விஷயங்கள். அதே மாதிரி பொதுமக்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னா என்ன அர்த்தம் கேட்டா, பொதுமக்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களை செயல்படுத்த வேண்டும். பொதுமக்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய விஷயங்கள் எது இருக்கும் அதுகெல்லாம், பொதுமக்கள் நன்றாக இருப்பதற்காக வேண்டி, அவர்களுடைய வாழ்க்கை சீராக இருப்பதற்காக வேண்டி என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்ய வேண்டும். நிறைய விஷயங்கள் அதுல உள்ளடக்கம். ஆக இங்கே இதா நஸஹு லில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் அவர்கள் கட்டுப்பட்டு நடந்தால் இவர்கள் மீது எந்த விதமான குற்றமும் இல்லை. பலவீனமானவர்களின் மீது, நோயாளிகளின் மீது, பொருளாதாரத்தை பெற்றுக் கொள்ளாதவர்களின் மீது அவர்கள் புறப்படாமல் இருப்பதற்கு எந்த விதமான குற்றமும் கிடையாது. புறப்படாமல் இருந்தால் எந்த விதமான குற்றமும் கிடையாது. ஆனா அல்லாஹ் ரசூல் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். இதன் மூலமாக நமக்கும் அல்லாஹ் தஆலா கட்டளை இடுகின்றான். அல்லாஹ் தஆலாவுக்கும் ரசூலுக்கும் எப்படி கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மா அலல் முஹ்சினீன மின் சபீல், நல்லவர்களின் மீது எந்த விதமான குற்றமும் கிடையாது, குற்றம் பிடிப்பதற்குரிய எந்த வழியும் அவர்கள் மீது கிடையாது என்பதையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதாவது இந்த நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்துவிட்டால் அவர்கள் மீது குற்றம் பிடிப்பதற்குரிய வழி எதுவும் கிடையாது. அல்லாஹ் தஆலா அவர்களை குற்றம் பிடிக்க மாட்டார். செய்ய வேண்டிய காரியம் இஹ்சான் உடையதாக இருக்கு. அலல் முஹ்சினீன், முன்னாலும் சொல்லியிருக்க முஹ்சின்ங்கிற வார்த்தை, இஹ்சான்ங்கிற வார்த்தை எல்லாம் வந்திருக்கு, நிறைய வந்திருக்கு. அந்த ஆயத்துகளுக்கு விளக்கம் சொல்லியிருக்கும். அல்லாஹ் ரசூலுடைய சொற்களை, அவனுடைய செயல்களை, செயல்பாடுகளை, அவன் சொன்ன வேலைகளை மிகச் சரியாக மனப்பூர்வமாக செய்யக்கூடிய மனிதர்கள் முஹ்சினீன்கள். அவர்கள் குற்றம் பிடிப்பதற்கு உரியவர்கள் அல்ல. வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறவனாகவும் அருள் புரிகிறவனாகவும் இருக்கின்றான். யார் உண்மையிலேயே ஏதாவது தங்கடங்கள் இருந்து, காரணங்கள் இருந்து போருக்கு போகாமல் இருந்து விட்டால் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மன்னிப்பளிப்பான், அருளும் புரிவான் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அடுத்தும் அல்லாஹ் சொல்ல, சரி, இந்த பலவீனமானவர்கள் மீது குற்றம் இல்லை, அதே மாதிரி நோயாளிகள், பொருளாதாரம் இல்லாதவர்கள்,
அடுத்தும் அல்லாஹ் சொல்ல வலா அலல்லதீன இதாமா அத்தௌக்கலி தஹமிலஹும். இது சில மனிதர்கள், சில சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க, கிராமப்புறத்திலே உள்ளவர்கள், அவர்கள் ஒரு 7 பேர் அல்லது 10 பேர் அல்லது ஒரு குழுவினர் என்பதாக பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்குது. அவங்க போருக்கு போறதுக்காக வேண்டி தயார் நிலையில் ஆனாங்க, போருக்கு போக வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்தாங்க. ஆனா போருக்கு, தபூக்கு அங்க போன சொன்னா மதீனாவில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 800 கிலோமீட்டருக்கு மேல இருக்குது. இப்போ தபூக் அப்படிங்கிற இடம் 800 கிலோமீட்டருக்கு மேல. இப்போ ஒரு பெரிய நகரமா, பெரிய சிட்டி அது. அந்த காலத்துல வெறும் மைதானம் தான் அது. ஆனா தபூக்குன்னு அந்த இடத்துக்கு பேர். 800 கிலோமீட்டர் போறதா இருந்தா எப்படி நடந்து போக முடியுமா? அது வெயிலுடைய கடுமையான வெயில் நேரம். அது இப்ப இருக்க ஜூலை மாசம், ஆகஸ்ட், ஜூன் ஜூலை மாசம் மாதிரி கடுமையான வெயில் நேரம். இப்ப போறதுக்கு அவங்களுக்கு வாகனம் எதுவுமே இல்லை அந்த குழுவினருக்கு. அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், போருக்கு போகணும், நாங்க வந்திருக்கிறோம், நாங்க போறோம், அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டிருக்கான், தாங்க சொல்லி இருக்கிறீங்க, நாங்க போருக்கு போறோம், தபூக்கு வர்றோம், ஆனா எங்களுக்கு வாகனங்கள் எதுவுமே இல்லை, நாங்கள் செல்லுவதற்காக ஏதாவது ஒரு வாகனம் தாருங்கள் எங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு வாகனம் அல்லது 2 வாகனம் வேணும். ஏன்னா ஒருத்தர் சவாரி செஞ்சாருன்னா அது மேலேயே அவருடைய பொருள்களை எல்லாம் வைத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். அல்லது நிறைய பொருள் இருந்தா இன்னொரு ஒட்டகம் தேவை, இன்னொரு குதிரையும் தேவை. ஒருத்தருக்கு சில அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கு, ஒருத்தருக்கு 2 வாகனங்கள் தேவை என்பதாக. ஆனா அவ்வளவு இல்ல. இருந்தாலும் கூட சஹாபாக்கள் அதை சகித்துக் கொண்டு அவர்களுக்கு எவ்வளவு முடிந்ததோ அதை கொண்டு போய் கொண்டு இருந்தார்கள் அவர்கள். இப்ப எங்களுக்கு வாகனங்கள் இல்லை, எங்களுக்கு ஏதாவது நாங்கள் எங்களை சுமந்து செல்வதற்குரிய வாகனத்தை தாங்கள் தாருங்கள் என்பதாக அந்த சஹாபாக்கள் வந்து கேட்டார்கள். அதை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வலா அலல்லதீன இதா மா அத்தௌக்கலி தஹமிலஹும். உம்மிடத்தில் வந்து அவர்களை ஏற்றிச் செல்வதற்காக வேண்டி உம்மிடத்தில் கேட்டார்களே, அவர்களுக்கு கொடுக்க முடியவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலா அலல்லதீன இதா மா அத்தௌக்கலி தஹமிலஹும். அவங்க வந்து கேட்டாங்க, அந்த வாகனத்தை கேட்டாங்க. நீங்க சொன்னீங்க, குல்த லா அஜிது மா அஹமிலுக்கும் அலைஹி, எதன் மீது உங்களை நான் ஏற்றி வைப்பேனோ, ஏற்றி அனுப்புவேனோ அப்படிப்பட்ட வாகனம் என்னிடத்தில் இல்லை என்று நீர் சொல்லிய நேரத்தில் அவங்க வந்து கேட்டாங்க, எங்கள்கிட்ட வாகனம் இல்லைன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதான் கருத்து. அல்லாஹ் தஆலா அந்த வாசகத்தை இப்படி சொல்லுகின்றான், குல்த லா அஜிது மா அஹமிலுக்கும் அலைஹி, எதன் மீது உங்களை ஏற்றி அனுப்புவேனோ அப்படிப்பட்ட வாகனம் என்னிடத்தில் இல்லை, நான் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதாக நீர் சொல்லிய பொழுது, தவல்லவ், அவர்கள் திரும்பி சென்றார்கள், ஆயுனுகும் தஃபீது மினத் தம்ரி, அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டியவர்களாக சென்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். ஹஸனன், கவலையின் காரணமாக, அல்லா யஜிது மா யுன்ஃபிகூன், அவர்கள் செலவு செய்யக்கூடிய பொருளை பெற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக வேண்டி கவலைப்பட்டவர்களாக, கண்ணீர் வழிந்தவர்களாக அங்கிருந்து திரும்பி சென்றார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். வாகனம் இல்லைன்னு சொன்ன உடனே ரொம்ப நல்லதா போச்சு, வீட்டுல உட்காந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அவங்க அழுதாங்களாம், அழுது கடுமையான அழுக. அப்ப எவ்வளவு அழுது இருந்தா அல்லாஹ் சொன்ன தஃபீது மினத் தம் அப்படின்னு சொன்னா கொட்டுதல் அப்படின்னு அர்த்தம், அருவி மாதிரி கொட்டுறது. அவ்வளவு கண்ணீர் வடிச்சாங்க, நாங்க போக முடியலையே அப்படின்னு அழுதாங்க. எவ்வளவு அழுதாங்க, கண்ணீர் நீர் அருவி மாதிரி கொட்டுது. தஃபீது மினத் தம், கண்ணீரினால் அந்த கண்ணீர் கொட்டிய நிலையிலே. எதனால? ஹஸனன், கவலைப்பட்டவர்களாக. எதற்காக? அல்லாஹ் யஜிது மா யுன்ஃபிகூன், செலவு செய்யக்கூடிய பொருள் கிடைக்கவில்லையே என்ற காரணத்தினால். காசு இருந்தா வாகனம் வாங்கிட்டு போயிடலாமே, காசு இல்லையே என்பதற்காக கவலைப்பட்டவர்களாக அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார்.